கைஸ் நம்ம எல்லாருக்கும் பாஸ்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். அதுல இன்னும் சில பேர் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தனால தான் என்னோட லைஃப் இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆனால தான் என் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு பிரேக்கப் ஆகாம இருந்திருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி இருக்க நம்ம லைஃப்ல நம்ம டைம் டிராவல் பண்ணி போய் நம்ம பாஸ்ட்டை மாத்துற ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எந்த பாஸ்ட்டை நம்ம மாத்த நினைச்சோமோ அந்த பாஸ்ட்டை நம்ம மாத்தினா நம்ம நினைக்கிற ஃபியூச்சர் நம்மளால அமைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா உங்களோட எந்த பாஸ்ட் இன்சிடென்ட்டை நீங்க மாத்துவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்சா டைம் டிராவல் பண்ணி என்னோட 11th போய் லவ் பண்ணி பண்ண தப்ப எல்லாத்தையுமே மாத்திடுவேன். டைம் டிராவல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டைம் டிராவலுக்காக நீங்க எந்த ஒரு டிவைஸோ எந்த ஒரு வாட்சோ கேரி பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க அந்த தாட்டை பத்தி நினைச்சாலே போதும், அந்த இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணிடுவீங்க. நம்ம டைம் டிராவல் மட்டும் பண்ண போறதுல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோட எண்டில் சொல்றேன். ஸோ கவனமா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவன் பேரு சாட்டரு ஃபுஜினிமா. இவன் ஒரு வேலையில்லா பட்டது 29 வயசான இவனுக்கு காமிக் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் ஆசை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்க ஊர்லலாம் காமிக் ஆர்டிஸ்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இவனோட நல்ல நேரம் அவனுக்கு பிடிச்ச வேலை கிடைச்ச பிடிச்ச வேலை தான் கிடைக்கலையே, கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இவன் பீஸா டெலிவரி பண்ண போகும்போது திடீர்னு அவனை சுத்தி ஏதோ ஒரு தப்பா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்குள்ள வருது. அவன் கண்ணு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று பறந்து போயிட்டு இருக்கு. அங்கேயே பாஸ் பண்ணுங்க. நம்மள எத்தனை பேத்துக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்டா என்னன்னு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை பத்தி தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல தம்ஸ் அப் ஒன்று போட்டு விடும். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை நம்ம சித்தார்த் நடித்த ஜில்ஜங் ஜக் படத்துல கூட சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, இதுதான் கைஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது என்னன்னா, நம்ம ரியல் லைஃப்ல எடுக்கிற சின்ன சின்ன ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ்ல அந்த பட்டர்ஃப்ளையை வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம சத்துருக்கு இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னா, நம்ம தளபதி நடிச்ச அழகிய தமிழ் மகன் அண்ட் அது போக வைராஜாவை அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த 3 படத்திலையுமே ஒரு இன்சிடென்ட் நடக்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு கிளிம்சி மாதிரி வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம சத்துருக்கும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு இண்டிகேட் பண்ணிட்டு போயிடும். கரெக்டா சிக்னல் விழுந்த உடனே நம்ம சத்துரு தேட ஆரம்பிக்கிற என்னவா இருக்கும். அப்ப டக்குன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இந்த ட்ரக் வருது. அந்த ட்ரக்குள்ள இருக்க டிரைவர் மயங்கிட்டார். இதை பார்த்து நம்ம சத்துரு டக்குன்னு அந்த டிரைவரை போய் காப்பாற்ற போறான். அவன் அந்த டிரைவரை காப்பாத்தலன்னா கண்டிப்பா அந்த டிரைவர் அந்த சின்ன குழந்தை ஏத்திடுவாங்க. ஸோ அதனால இவன் உயிரை பணைய வச்சு அந்த டிரைவரை காப்பாத்திடுறான். அந்த டிரைவர் உயிரை காப்பாத்துற இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது. அந்த நடந்த ஆக்சிடென்ட்ல அவனோட பழைய விஷயங்கள்லாம் அவன் மெமரிஸ்ல வர ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம சாக போறோம் போல, அதனாலதான் நம்ம நல்ல நல்ல மெமரிஸ்லாம் நம்மளை சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு சத்ரு எந்திரி சத்ரு அப்படின்றா. கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணு அரிபாடா ஒருவழியே கண்ணை முழிச்சிட்டான்டா. சாமி நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஆஃபீஸில் உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க உடம்பு சரியானதுக்கப்புறம் வந்தா போதும் சொல்லிட்டாங்க. ஸோ நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஸோ இவதான் கைஸ் இவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கா. ஏன்னா இவன் அந்த வழியை போகும்போது இவன் அந்த ட்ரக்கை காப்பாற்றுறதை பார்த்துட்டு இவதான் இவனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கா. சரி நீ முடிச்சுன்னு சொல்லிட்டு நீ நர்ஸ்கிட்ட சொல்லிடுறேன், நீ உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம பார்த்த கிளிம்ஸே அவனோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிம்ஸே அவனுக்கு நடந்திருக்கு. அந்த கிளிம்ஸேக்கு இவன் வச்ச பேர் என்னன்னா ரிவைவல். அந்த ரிவைவல் வரும்போது ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வரும். அதுதான் கோட் வேர்ட் அக்செப்டட். அவனுக்கு அவன் வீட்டுக்கு போய் பார்க்கறான். அவங்க அம்மா அவனை விசிட் பண்ண வந்திருக்காங்க. இவன் ஒரே ஷாக்கா, அம்மா நீங்க எப்போ வந்தீங்க? உங்களுக்கு மண்டையில் அடிப்பட்ட உடனே எனக்கு பதறி போயிடுச்சு, என்ன பண்றது தெரியல. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா 2 நாள் தூங்கிட்டு இருக்க. சரி அங்கேயே உட்காந்து நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ அம்மா, நீங்க ஏதாவது நல்ல அப்பார்ட்மெண்ட்டை வெளியே போறீங்க, நீங்களாம் தங்க முடியாது, என்கிட்ட ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. உன் கிளாஸுக்குள்ள எக்ஸ்ட்ரா பெட் இருக்கிறத பார்த்துட்டேன். அந்த பெட்டை தூக்கி நான் ஹாலில் போட்டு நானே படுத்துக்கிறேன், உனக்கு எந்த தொந்தரவு தரமாட்டேன், ஆனா உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் சொல்றாங்க. அதே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே அம்மாவும் மகனும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம சட்டருக்கு டக்குன்னு ரிவைவல் வருது. அங்கே ஏதாவது தப்பு நடக்க போற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா சுத்தி முத்தி பாருங்கம்மா, ஏதாவது தப்பா நடக்குதா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மகனும் 2 பேரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்ப தூரத்துல ஒருத்தன் ஒரு குட்டி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த குழந்தைய அங்கேயே விட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதைய அவங்க அம்மா நோட் பண்ணி அவனை போட்டோ எடுத்து வச்சிடறாங்க. அப்ப கட்டருக்கு தூரத்துல இருந்து நம்ம சட்டருவை பாத்துறா. கூட அவங்க கிட்ட ஓடி வந்து, சட்டரு எப்படி இருக்கு சட்டரு, உடம்பு பரவாயில்லையா, நல்லா இருக்கியா அப்படி இப்படி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா, நைட்டுக்கு நாங்க கறிதான் சமைக்க போறோம், நீ வேணா டின்னருக்கு வந்து ஜாய் பண்ணிக்கிறியா? அவ உடனே ஓகே ஆண்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போய் டின்னரை முடிச்சுட்டு அவளை போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம சட்டுரு வந்துடுறோம். அன்னைக்கு நைட்டு சட்டுரு அவங்க அம்மா எதிர்ச்சியா 18 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஷா பாய் ஸ்டைலில் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோவில் சொல்றோம். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டான். நம்ம சட்டுரோட அம்மா வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண கேஸுக்கும் வண்டியில கூட்டிட்டு போன அவனுக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சட்டுரு ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அவ ஃப்ரெண்ட் கேட்டகரி உங்க அம்மா சூப்பரா சமைக்கிறாங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லி
சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவளும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அவன் வீட்டு ஸ்டேர் கேஸ் ஏறும் போது ஆப்போசிட்ல ஒருத்தன் அவன் மூஞ்சியை மறைச்சிட்டே நடந்து போறான். அவன் கண்ணை மட்டும்தான் பாக்குறான், வேற அவன் மூஞ்சி ஃபுல்லாவே பார்க்க முடியல அவனால. அப்படியே அவன் ரூமை பார்க்கறான், ரூம் திறந்துருக்கு. வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்னமா நீ டோரை திறந்து போட்டு வீட்டுக்குள்ள என்னமா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சைடு டோரை திறக்கிறான். அவங்க அம்மா ஃப்ளோர்ல படுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அம்மா உடம்ப தொட்டு திருப்புறான். பார்த்தா கத்தியால வயிற்றுல குத்தி இருக்காங்க. அவங்க அம்மா ரத்தக்கரையை பார்த்தோன்னே பையன் பத்தடி அடிச்சுட்டு அழுது கீழே விழுந்துடுறான். அப்ப கரெக்டா அவன் பக்கத்து விட்ட ஆன்டி வந்து அவங்ககிட்ட பாத்திரம் கொடுக்கலான்னு வராங்க. வந்து பார்த்தா இப்படி ஒரு சம்பவம். கையோட போலீஸும் கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இவன் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஐ விட்னஸ் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஐயோ சார் நாளா கொள்ளல சார், அம்மா நாளா கொள்ளல சார் அப்படின்னா போலீஸ்கார நம்ப மாட்டேங்கிற அந்த இடத்துல இருந்து ஓடிடணும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது அவனோட ரிவைவல். அவன் ரிவைவல்ல வந்த எல்லாமே அப்படியே ரியலா நடக்குது. அவனும் போலீஸ்காரங்கிட்ட தப்பிச்சு ஓடி போய் அவங்க வீட்டு மாடியிலிருந்து கீழே குதிச்சிடறான். ஆயா பார்த்தா ஸ்க்ரீன் பிளாக் அவுட். அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் கடைசியில இருக்குன்ட்டு. அந்த ட்விஸ்ட் தான் இது. கண்ணை முடிச்சு பார்த்தா 1998 என்னோட மாடியிலிருந்து கீழே குதிச்சு நம்ம இங்க இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஊத்தி பார்த்தா அவன் டைம் டிராவல் பண்ணி அவனோட பாஸ்ட் செல்ஃபுக்கு போயிருக்கான். 2006 18 வருஷம் டைம் டிராவல் பண்ணி 1988 முடிக்கிறான். 29 வயசு பையனா இல்லாம சின்ன பையனா கண் முழிக்க யாரிருந்து குதிச்சோம், இங்கே எப்படி கண் முழிச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி கைஸ் நம்ம சத்துருக்கு ஏகப்பட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதில் ஒன்று ரொம்ப அமேசிங்கான சூப்பர் பவர். அது என்ன, நம்ம சத்துருவால ப்ரெசென்ட்ல இருக்கிற ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி போய் அங்க இருக்கிற ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். பட் இந்த டைம் டிராவல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் இருக்கு. அது என்னன்னா, நம்ம பார்த்த மூவிஸ்ல இங்கிருந்து எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போவாங்க. அங்க அவனோட பாஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அவன் கூட சேர்ந்து தான் பாஸ்ட்டுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எடுத்துக்கங்க. நம்ம தேனோஸ் ஆஃப் பில்லியன் பீப்புளை அழிச்சிருவாங்க. மீதி இருக்க அவெஞ்சர்ஸ் எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் தேனோஸ்க்கு முன்னாடியே அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இவ்வளோ வருஷம் எல்லா சினிமாலையும் பார்த்துருப்போம். பட் இந்த கதையில டோட்டலாகவே வேற கைஸ். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அது என்னன்னா, லெட்ஸ் இமேஜின் உங்களுக்கு வந்துட்டு சத்துரோட வயசு 29 வயசு பையன். நீங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போறீங்க. அஷ்யூம் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஒரு 12-11 வயசு இருக்கும். ஓகே, இங்கிருந்து 29 வயசு பையனோட மெச்சூரிட்டி, ஆட்டிடியூட், தாட் ப்ராசஸ் அது எல்லாமே டைம் டிராவல் பண்ணி அந்த 11-12 வயசு பையனுக்குள்ள போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் அக்கா 12 வயசு பையன் மாதிரி தான் இருப்பீங்க. பட் உங்கள் ஐடியாலஜி எல்லாமே 29 வயசு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கைஸ். அதுதான் நம்ம சத்ருவோட சூப்பர். அவன் மாடியிலிருந்து கீழே குதிச்ச உடனே அவன் டைம் டிராவல் பண்ணிடுறான். 29 வயசு பையனோட ஆட்டிடியூட், மெச்சூரிட்டி எல்லாமே அவன் 12 வயசுல இருக்கு. சத்ரு மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சு எந்த இயருக்கு போய் எந்த இன்சிடென்ட் மாற்றுவீங்க, இல்லைன்னா எந்த இயருக்கு போய் அந்த இயரை வந்துட்டு அனுபவிச்சு வாழ்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம என்னதான் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகலாம், ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம், மற்றதெல்லாம் மறந்துடுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம சத்ருவுக்கு எங்க உட்காரதே தெரியல, தடுமாறிட்டு இருக்கான். அவன் மண்டேல ஓடுற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம 18 வருஷம் டைம் டிராவல் பண்ணி இந்த இயருக்கு வந்திருக்கோம். ஒருவேளை இது கிளிம்ஸியா இருக்குமோ, சரி கிளிம்ஸியா இருந்தாலும் அதையே ஸ்பெசிஃபிக்கா இந்த இயருக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு வண்டக்குள்ள கண்ணா பின்னான்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஓடி போறான். வீட்டுக்கு ஓடி போய் அந்த டோர் ஓப்பன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்ப கீழே பார்த்தா ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை தள்ளி வச்சா அங்க கீ. இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் கீ வைப்பாங்க அப்படின்னு. வீட்டுக்குள்ள உள்ள போய் எல்லா இடத்தையும் அப்படியே சுத்தி பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பழைய நினைவுகள் எல்லாம் அவன் மைண்ட்ல திருப்பி வந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஆணித்தரமா புரிஞ்சிருக்கு. அது என்னன்னா, அவங்க அம்மா இன்னும் இங்க சாவி. இது வந்துட்டு அவனுக்கு கிளிம்ஸியா இல்ல டைம் டிராவல் பண்ணி வந்தானா எதுவுமே அவனுக்கு தெரியல. பட் அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மாவோட சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவன் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சா நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ரசிச்சு வாழுவோம். அவன் அம்மாவை பார்த்த உடனே அவன் கண்ணுல பொல 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 பொலன்னு தண்ணி வர ஆரம்பிச்சு. நம்ம படையப்பா படத்துல நம்ம சிவாஜி சார் கடைசியில நான் வாழ்ந்த இந்த வீட்டை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படிங்கிற ஃபீல் தான் அவனுக்கும். அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மாவோட டின்னர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பரா அந்த நாளை முடிச்சான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் இவனுக்கு அந்த டைம்ல ஸ்கூல்ல ஒரு பொண்ணு க்ரஷ்ஷா இருந்துச்சு. இவன் டைம் டிராவல் பண்ணி போறதுக்கு முன்னாடி சின்ன பையன் தானே ரொம்ப ஷையா இருப்பான். பட் அந்த பொண்ணு கூட பேசவே மாட்டான். இப்ப டைம் டிராவல் பண்ணி வந்ததுனால கடுகுதான் சிறுசு ஆனா காரம் பெருசுன்ற சொல்ற மாதிரி ஆளுதான் சின்ன பையன். ஆனால் அவனோட திங்கிங் எல்லாமே 29 வயசு பையன்ல. ஸோ அதனால் அந்த பொண்ணுவே பார்த்துட்டு இருக்கிறத அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை நோட் பண்ணிடுறான். கரெக்டாக பிரேக் டைமில் இவனுக்கு ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கோட இவங்களாம் சேர்ந்து சில் பண்ணிட்டு இருக்கும்போது கென்யான்றவன், உனக்கு காயமான க்ரஷ் இருக்குதா? அதெல்லாம் இவனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உடனே அவன் ஃப்ரெண்டு காசு, அடடே சத்ரு
இந்த விஷயம்னா நீ என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். அவன் கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ போய் இன்றைக்கே பேசு அப்படின்னு. இங்கே பாரு, நான் சொல்லித்தர மாதிரியே பண்ணு சரியா? என்னதான் 29 வயசு பையனாக இருந்தாலும் க்ரஷ்ன்றப்போ உள்ள அள்ளு விட்டுரும். தைரியத்தில் வர வச்சுட்டு அந்த பொண்ணு முன்னாடி போய் நிற்கிறான். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பைத்தியமா நீ? பைத்தியெல்லாம் இல்லை, நான் உன்கிட்ட ஃப்ரெண்டாகணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட ஃப்ரெண்டாகி நீ என்ன பண்ண போகிற? ஸ்கூலுக்கு வரலாம், ஒன்றா சாப்பிட்லாம், ஒன்றா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் நீ என்ன மாதிரி ஒரு ஃபேக் பர்சன் சொன்ன உடனே ஒருவேளை இவனும் நம்மள ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இவன் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப அந்த ஒரு கேள்வி கேட்டு அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பிடுறா. அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நீ கூட ஃப்ரெண்டா இருக்குனா நீ ஒரு கொலை பண்ணி இவ இப்படி சொன்ன உடனே நம்ம சத்துருக்கும் மனசே இல்லை, மாறி ஆயிட்டேன். என்னடா இவ இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அதை பத்தியே யோசிச்சு மற்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன சொன்னா அவன் சொல்லு வெளியே கூப்பிட்டியா, எங்க போறீங்க ஏது போறீங்க அப்படின்னு நயன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம கென்யா சத்ரு நீ அவ்வளோ பொறுமையாக அப்ரோச் பண்ணும், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லையும் இதே டீம் தான் இருக்கப்போ இந்த குரூப் ஏ கென்யா வந்துட்டு ஒரு ஸ்பாட்டஸ்ட் பர்சன்றால ஈஸியாக அவனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு. ஸோ அவன் அந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்றி இந்த மாதிரி சுச்சுவேஷன் காப்பாற்றினால நம்ம கென்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என்னவா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் இருக்கேன். அவகிட்ட பேசினியா? பேசினேன். அவனை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ஸ்கூலில் கொடுத்த ஆந்தாலஜி புக்கு படி உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஆந்தாலஜி புக்குனா என்னன்னா கைஸ், அவங்கள பற்றின ஸ்டோரி அவங்களே ரைட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஆந்தாலஜி. குடுகுடன் வீட்டுக்கு போய் அந்த புக் எடுத்து படிக்கிறான். அதில் என்ன ரைட் பண்ணியிருக்கானா, இந்த ஊர்ல இருந்தே என்ன மட்டும் அடிச்சா ரொம்ப நல்லா, மற்ற குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, எதுக்கு ஓடுறானே தெரியாமல் பெருசாகி ஓடி சம்பாதிக்கணும் அவசியமும் கிடையாது, இந்த மாதிரி உப்பு சப்பு வாழ்க்கை வாழலாம், எனக்குன்னு ஒரு உலகம், எனக்கு யாருமே தேவையில்லை, என் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு டிவி எதுவுமே தேவையில்லை. எப்போவுமே நான் வீட்டுக்கு போனாலும் வழக்கமாக எங்கள் அம்மா சமைச்சு போகிற சமையலை சாப்பிடாம எனக்கு எப்போ தொழுதோ சாப்பிட்டு பீச்சில் விளையாடிட்டு மரத்து மேலே ஏறி தேங்காய் பறித்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழணும். இந்த ஊரில் இருந்து என்னை எடுத்தா இந்த ஊரில் எதுவும் மாறப்போகிறது, இந்த ஊரில் எதுவுமே மாறாமல் எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் நான் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு எழுதியிருக்கா. ஒருத்தங்க வாழ்க்கையை வெறுத்தாதாங்க இப்படிலாம் எழுதத்தோம். இத்தனை நம்ம சத்துரு அவங்க ஸ்கூலோட ஆந்தாலஜி புக்கில் கயோ பற்றின ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு நைட்டு டின்னரில் அவங்க மம்மி கிட்ட அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணட்டுமா, நம்ம வீடே குட்டி அப்பார்ட்மெண்ட் தான், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யார் கொண்டு போய் வச்சிருப்பான்னு. நம்ம காயோக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன். என்னதான் நம்ம ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக பழகினாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பண்ணுவானுங்க, அதே மாதிரி தான் இவனும் பண்ணுறான். அன்னையே இன்வைட் பண்ணுற எல்லாரும் இருப்பாங்களே உன் ஃப்ரெண்ட்ஸு, நான் இன்னும் யார் வரணும் டிசைடே பண்ணுற, ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உனக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது அப்படியே ஃபீல் பண்ணுறா இவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரா அவன் அப்படின்னு. ரொம்ப குளிர்ந்து நீ கையில் க்ளவுஸ் போடாமல் இருக்க, இல்லை என் கை குளிர்ல சொல்லிட்டு கையை தூக்கி காட்ட இவன் அவளோட கையை அவன் கையோட வைக்க, நமக்கு பிடிச்சவங்க நமக்கு எவ்வளோ பெரிய வயசானாலும் நம்மளை தொடரும்போது நமக்கு ஒரு ஷிவரிங் ஆகும். நீ உனக்கு 29 வயசு ஆகுதுடா, ஏன்டா இப்படி வெக்கப்படுற அப்படின்னு அவக்குள்ளே அவனே திட்டிக்கிறான். அவங்க ஸ்கூல்ல ஸ்கைக்கிங் அப்படின்ட்டு ஒரு கேம் நடக்குது. இந்த ஸ்கைக்கிங் என்ற கேம் குளிர் பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கேம். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேம். அவங்க கிளாஸில் ஹமாண்டா அப்படின்ற இவன் அந்த சைக்கிங்காக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவனுக்கும் நம்ம சத்துருக்கும் தான் அவன் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஹமாடாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில ஃப்ரெண்ட் சத்துருக்கு நீ விஷயம் சொல்லலையா, அவன் நீ நல்லா சேர் பண்ணி அனுப்புனதான் ரேஸில் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் உருன்னு வச்சுட்டு இந்த ரேஸில் நீ வின் பண்ணிடுவேன், உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா, இருக்கு, அப்போ வெற்றியோட திரும்பி வா. ஆக்சுவலாக இந்த கல்லஞ்சக்காரங்களாம் இருப்பாங்களா, அவனுங்களாம் விசேஷம்னா இப்படி தான் இருக்கும். நம்ம சத்துரோட எனர்ஜி லெவல் பீக் ஆயிடுச்சு, ஏன்னா அவன் க்ரஷ் விஷ் பண்ணிட்டால அதனால. ஸோ இவங்க 2 பேத்துக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சத்துரு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இந்த ரேஸில். கரெக்டாக எண்டிங் லைனுக்கு போகும்போது நம்ம அழகிய தமிழ் மகளை நம்ம தளபதி விஜய் எப்படி தான் ஜெயிக்க போறாரு தெரிஞ்சும் பக்கத்தில் இருக்கவனுக்கு விட்டு கொடுத்து அது சந்தோஷத்தை ரசிப்பாரோ, அதே மாதிரி நம்ம சத்துரு விட்டு கொடுத்துட்றான் இந்த ரேஸில். அவன் வேணுனே விட்டு கொடுத்தான்னு நம்ம அம்மாட்டாக்கு தெரிஞ்சோடனே அவன் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போறான். அப்போதான் சத்துருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இது ஆல்ரெடி அவன் சைல்ட்ஹுட்ல இதே மாதிரி நடந்திருக்கல அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவன் ஆல்ரெடி டைம் டிராவல் பண்ணி தான் இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கான். நம்ம சத்துரு தோத்ததுனால காயோ அவன் மேல கோவப்பட்டு வீட்டுக்கு கிளம்பி போறா. காயோ நில்லு, உன்னோட பர்த்டே டேட் என்ன சொல்லிட்டு போ, எனக்கு நீ உண்மையா இருப்பேன்னு தானே சொன்னேன், அப்புறம் இந்த ரேஸில் தோத்த இல்லை, இது ஹமாடாவோட டேவாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இவன் உண்மையை சொன்ன உடனே அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் நடந்து வீட்டுக்கு போயிடுறான். அவங்க பர்த்டே டேட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவன் டீச்சர் டெஸ்க்கு போய் அந்த அட்டனன்ஸ் எடுத்து பார்க்க போயிடுவான். அந்த பையனுக்கு பயம் இல்லை, அதுக்கு இதான் எக்ஸாம். சுற்றி யாராக இருக்காங்களான்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த அட்டனன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க டீச்சர் கரெக்டாக உள்ள வந்து என்ன சத்துரு எதுக்கு இங்கே வந்திருக்கு, ஆயோட பர்த்டே என்னன்னு பார்க்க வந்தேன். ஓ அப்படியா விஷயம், சரி இந்தா
பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸை கொடுத்துட்றாங்க. ஸ்டோரி இங்கேயே பாஸ் பண்ணுங்க. நான் சொல்றது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம ஊர்ல ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருக்கோமோ, அடி போட்டு தம்சம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்க பையன் ஒரு பொம்பளை பொறுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமாவே நடத்தியிருப்பாங்க. உங்க கூட பரவாயில்ல, பேரண்ட்ஸ்ல வந்து நீ என்னோட பையனே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிராமா நடத்தியிருப்பாங்க. ஆனா அவங்க ஊர்ல அந்த மாதிரி யாருமே எதுவுமே பண்ணல. அட்டெண்டன்ஸை காட்டி பாருன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதில் என்ன ஷாக்னா, நம்ம சத்துருக்கும் நம்ம காயோவுக்கும் ஒரே டேட்டில் தான் பர்த்டே டே. இந்த அட்டெண்டன்ஸை சார் கையில் கொடுத்துட்டு இவங்க கிளம்பும்போது, சத்துரு இன்னைக்கு நடந்த ரேஸை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, ரேஸ்னா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம காயோவை 2 நாளாக ஸ்கூலுக்கே காணும். நம்ம சத்துருக்கும் மனசே இல்லை. என்னடா இது, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நேராக காயா வீட்டுக்கு போய் பார்க்குறான். டோர் லாக் ஆயிரும். அப்படியே சைடில் பார்த்தா காயோட பேக் பையன் ரொம்ப பத்தட்ட போய் கீழே பார்த்தா அவரோட க்ளவுஸ் கிழிஞ்சிருக்கு. நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா நம்ம காயோ உடம்பு ஃபுல்லாக காயம். நம்ம சத்துரு ரொம்ப பதறி போய் பதட்ட போய், ஐயோ காயோ என்னாச்சு காயோ, என் மூஞ்சிலேயே முழிக்காத, நீ போ, இங்கிருந்து போ. இவன் டக்கு டக்குன்னு அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டி அவன் மேலே போட்ட உடனே கரெக்டாக அவன் அம்மா உள்ள வந்துடுறாங்க. ஓ காயோ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ரொம்ப கூலாக பேச, சத்துருவோட பாஸ்ட்ல நம்ம காயோவோட மம்மி காயோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கான்சியஸாக 29 தான். ஆனால் அவன் லுக்கில் சின்ன பையன். அவன் கோவத்தோட கையை முறுக்கிட்டு, காயோ உன் உடம்புல எப்படி இவ்வளோ காயம் ஆச்சு? அவங்க அம்மா அப்படியே சொல்லுமா கேட்குறாங்களே, எப்படி காயாச்சு சொல்லு. நான் கீழே ஆக்சுவலாக கைஸ் அவள் கீழே விழுகலாம். அவங்க அம்மா பண்ண டார்ச்சரால் வந்த புண்ணு தான் இது எல்லாமே. இவன் ரொம்ப டென்ஷனோட நேராக அவங்க டீச்சர் கிட்ட போய் காயோட அம்மா பண்ணுற எல்லா அட்டுழித்தையும் அவங்க டீச்சர் கிட்ட சொல்லும் போது, இந்த விஷயம் எனக்கும் தெரியும், நானும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணிட்டேன். சைல்டு வெல்ஃபேர் தான் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டு முன்னாடி நின்னா கரெக்டாக அவங்க அம்மா அந்த டைம் காணாமல் போயிடுறாங்க. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அவங்க அம்மாவை எங்களால் பிடிக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொல்ல, சார் உங்களுக்கு தெரியுமா? ஓகே சார், அப்படி நாளைக்கு அவங்க வரலன்னா அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நாளைக்கு போகிறோம் கையும் கழுவுமா பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். பட் நெக்ஸ்ட் டே கரெக்டாக அவள் ஸ்கூலுக்கு வந்துடுறா. அவள் கழுத்துலேருந்து அந்த மஃப்ளரை கழட்டி பார்த்தா கழுத்தெல்லாம் காயம். ஆக்சுவலாக இவன் வந்துட்டு போன அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா அவளை சித்திரவதை கழுத்தை பிடிச்சி தண்ணியில் முக்கி எடுத்து காலையில் ஸ்கூலுக்கு அவங்க ஸ்கூலில் ஒரு வழக்கம் இருக்குது. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு வெளியே ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த காசை நம்ம சத்துருவும் காயவும் தான் கலெக்ட் பண்ணு அவங்க டீச்சர் சொல்லிடுறாங்க. இவ்வளோ ஒரு சூப்பரான டீச்சர்னு பார்த்தீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ண காசை எல்லாமே சத்துரு அவன் டெஸ்கடியில் வச்சிடறான். எல்லாருமே லஞ்ச் முடிச்ச உடனே சரி நம்ம வந்து டீச்சர் கிட்ட காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்குள்ளே கை விட்டா காசை காமியோன்னு 29 வயசு பையன் இந்த ஒரு சின்ன காசு கூட பத்திரமா வச்சுக்க முடியலையே அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா அவனே திட்டிக்கிட்டு பதட்டத்தோட தேடிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு முந்திரி கோட்டை டக்குன்னு எழுந்திருச்சு, சார் லஞ்சுக்கு இந்த காசு யாரோ திருடிட்டாங்க. யார் திருடாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு நம்ம டீச்சர் கேட்க, அது வேற யாரும் இல்லை, காயோட கிளாஸ்லேயே இருக்கிறதே அப்போதான் ஏழையான பொண்ணு, சோறுக்கூடிய ஒரு காசு போடல, கண்டிப்பாக அவள் தான் திருடி இருப்பா அப்படி இப்படின்னு அவளை பற்றி தப்பாக பேச, காயோட அப்படி திருட மாட்டான், நீ தான் திருடி இருப்பா, அப்போ நீ இல்லாமல் யார் திருடி இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிதான் வந்த விநாயகர் மாதிரி நம்ம கென்யா. ஆமாம் சார், காயோ திருடல, இவதான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வந்துட்டாரா. ஆக்சுவலி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னா, காயோவும் இவளும் சின்ன வயசில் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருக்கும்போது இவள் டிப் பென்சில் வச்சு ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்திருக்கா. நம்ம காயம் என்ன பண்ணிட்டா, ரொம்ப சீன் போட்டா இருக்கலன்னு சொல்லிட்டு அந்த பென்சில் தூக்கி வெளியே வீசிட்டா. ஸோ அன்று முதல் இன்று வரை காயம் மேலே வன்மத்தை கட்டிக்கொண்டே தான் இருக்கு. அன்று ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்ததாகவும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்துரு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது, சத்துரு எதை பற்றி யோசிக்காம நம்ம இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க போகிறோம், வா நான் அழகாக இருந்துச்சுன்னு தான் சொன்னேன், நான் உங்க கூட பார்க்க வரேன்னுலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணா 2 பேரும் மாங்குன்னு மூச்சு வாங்க மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை நோக்கி 2 நரி ஓடி வந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் அவ்வளோதான் நம்ம கதை, கோவிந்தா அப்படின்னு நினைக்கும் போது அந்த நரி இவங்க 2 பேர்த்தையுமே அட்டாக் பண்ணல. என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த 2 நரிங்களும் இவங்க 2 பேரும் கப்புள்ஸ்ன்னு சொல்லி நினச்சி அவங்கள சுற்றி ஓடி அதுக்கு 2 கப்புள்ஸாக மறுபடியும் வந்த இடத்துக்கே திரும்பி ஓடிருச்சு. எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான சீனில் கைஸ். இப்போ சத்துரு மனசுக்கு நினச்சிக்கிறேன், இதெல்லாம் போய் நான் சொன்னேன் எவனாவது நம்புவானா? கைஸ் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சத்துரு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு. ஆனால் அவன் ஏன் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு அவருக்கு சொல்லலை. ஆக்சுவலாக அந்த 1998ல் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நம்ம சத்துரு வாழ்க்கையில் ரிலேட் ஆகிறதுனால அந்த யூனிவர்ஸே அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் தம்மையில பார்த்துருப்பீங்க, ஒரு காலம் ஒருவனை வீரனாக்கிய கதை தான் இது போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சத்துரு நம்ம காயோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். காயோவை வெளியே
கூப்பிட்டு போகணும். அவன் மட்டும் போகாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம எல்லாரும் சாட்டர்டே சயின்ஸ் எக்ஸ்போக்கு போகலாமா, அப்படியே நான் காயவும் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் கோரஸை சேர்ந்து இல்லைப்பா எங்களுக்கு தனியாக வேலை இருக்குது, நீ அவ கூட போகிறது தான் நல்லது, தனியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக காய ஒன்று வந்து ஹே எவ்ரிதிங் ஓகே. நம்ம சத்துருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது கைஸ். அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த அவன் மனசுல நினைக்கிறத அப்படியே அவன் பேசிடுவான். காய எவ்ரிதிங் ஓகேன்னு கேட்கும்போது சனிக்கிழமை நம்ம 2 பேரும் வெளியே போறதுனால நான் வரல அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவான். அப்ப நம்ம காயவோ எங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, எங்க அம்மா கிட்ட நான் பேச அப்படின்னு பெரிய இவன் மாதிரி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஆண்டி ஆண்டி இந்த மாதிரி எங்க 2 பேர் விடுங்க ஆண்டி, நாங்கள் 2 பேரும் போறோம் அப்படின்னு சொல்லும் போது சின்ன பசங்கடா நீங்க இந்த வயசுல டேட் போனா உங்களுக்கு யார் பார்த்துப்பா, நாங்கள் சைட் எக்ஸ்போக்கு தானே போகிறோம், அதை கூட விட மாட்டேங்குன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லும் போது காயோட மம்மி காயோ கிட்ட நீ அவன் கூட போகணுமா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆடுகளம் படத்தில் தினேஷ் பிடிக்குமே இல்லை அந்த பையனை பிடிக்குமானா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சீன் நடக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் நடக்குது. நம்ம காயோ மண்டை ஆக்குறான் நானும் போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கெட்ட வார்த்தை திட்டு ஐயோ தப்புன்னு அட்டிக்க வரும்போது கரெக்டாக காயோட மம்மி வந்து அவள் கையை பிடிச்சி அவன் கேட்குறது என்ன தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் நம்ம இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான மம்மியாக இருக்காங்க அப்படின்னு. கைஸ் ஆக்சுவலி சத்துருவோட மம்மி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சத்துருக்கிட்ட காயோ பொண்ணு அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசுக்குள்ள சிரிக்காது, நம்ம 29 வயசு ஆச்சு வெக்கப்படாத அப்படியே அவங்கள சொல்லிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் சனிக்கிழமை February 29 2 பேருமே சயின்ஸ் எக்ஸ்போக்கு போகிறாங்க. அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துக்கும் போது இந்த இடத்துல அவனுக்கு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா அவன் சத்துருவுக்கு அவன் போகிற இடம் ஒவ்வொரு இடமும் அப்படியே அவனுக்கு கிளிம்ஸே ஆகிட்டே இருக்கு. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவன் பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு. அவன் வந்து பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணான்னு வந்தால் அவன் பாஸ்ட் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கான். எக்ஸ்போக்கே வரமாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்தோன்னே இருக்க ஒரு ஷாக். ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா March 1 ஆக்சுவலி சத்ருவோட பாஸ்ட்ல March 1 அன்னைக்கு நம்ம காயோ கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருப்பா. அதனால நம்ம சத்ரு நைட்டு ஃபுல்லாக தூங்காம கடிகாரத்தையே பார்த்துட்டு எப்படா விடியும் எப்படா காயோ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்காமல் இருக்கான். விடிஞ்சு விடியாததுக்கு முன்னாடியே காயோ வீட்டுக்கு ஓடி போய் காயோ வீட்டுக்கு முன்னாடியே உட்கார்ந்துடுறான். அன்னைக்கு ஃபுல்லாக காயோட கையை பிடிச்சிட்டு மலா 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 எப்படி நம்ம வடிவில் சுற்றுவாரோ அதே மாதிரி நம்ம சத்துரு காயோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறேன். எங்கே அப்போனாலும் அவளை பிடிச்சிட்டே தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் அவளை வீட்டில் விட்டுட்டு இனிமேல் இந்த பாஸ்ட்டை நம்ம தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், இன்னைக்கு ஒரு நைட் நம்ம வந்துட்டு கடந்துட்டா போதும். அன்னைக்கு நைட் அவன் தூங்காமல் அதே மாதிரி வாட்சே பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக 12 ஆச்சு, எந்த சம்பவம் நடக்கல. அடுத்த நாள் காலையில் அவங்க 2 பேத்துக்கு பர்த்டே. ஸோ அதனால அவன் என்ன பண்றான்னு நேரத்திலே ஓடி போயிடறான் காயோ வீட்டுக்கு. அவங்க 2 பேரும் கிளம்பி ஒன்னா ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம தலைவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அவன் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்தோட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கைஸ் நைட் வீட்டில் பார்ட்டி இருக்கு, நம்ம வந்துட்டு ஸ்கூல் முடிச்சோடனே போயிட்டு கிராசரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போடுறோம், நீங்க மஜா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அவங்க சாரு நம்ம காயோவையும் நம்ம சத்ருவையும் கூப்பிட்டு பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் போய் சாருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கிராசரி ஸ்டோருக்கு போய் அவங்க அம்மா 5000 ரூபா கொடுத்து பக்குவமாக செலவு பண்ணிட்டு வானா 5000 கிராசரி பொருள் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனால் ஹாப்பி பர்த்டே சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பேப்பரில் டம்னு வெடிக்குது. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி கைஸ் நீங்கள் எப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் கென்யா சொல்கிறான், உனக்கும் நம்ம காயோக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே, அதனால 2 கேக்கு வாங்கியிருக்கோம். அப்போ அந்த பாக்ஸ் எடுத்து வைக்க சொன்னது எங்கள் ஐடியா தான், சார் கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹத்திக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் பாஸ்ட்டில் அவன் பர்த்டேக்கு அவனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் பார்ட்டியை கூட்டி எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சத்துருலாம் சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கான். அப்போ நம்ம சத்ரு காயோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான், ஒரு க்ளவுஸ் கிஃப்ட் கொடுக்குறான். அப்போ காயோ ரொம்ப இமோஷனல் ஆகிடலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, நான் பண்ணேன் ஆனால் என்னால் சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லும் போது நீ கொடுக்கலன்னா என்ன பரவாயில்ல, நீ எப்போ கொடுக்க தோணுதோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ டின்னர்லாம் முடிச்சு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நம்ம காயை வீட்டுக்கு விடுறதுக்காக நம்ம சத்ரு சொட்டர்கிட்டலாம் போடாமல் ஒரு சந்தோஷத்தில் அப்படியே ஓடி வந்தாடுறான். அப்போ இவன் ரொம்ப குளிரில் நடக்கிறத பார்த்துட்டு நம்ம காய் அவரோட மஃப்ளரை கரெக்டி அவன் கழுத்தில் சுற்றிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், உனக்கு நான் கிஃப்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எந்த மாதிரிலாம் பெஸ்ட் மெமரிஸ்லாம் கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சத்ரு சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்க
நாட்களாக ரொம்ப சந்தோஷமா போய் வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்குறான். ஒரு சந்தோஷம் என்னன்னா காயை வந்துட்டு சாகாம பார்த்துக்கிட்டா. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அவன் பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணதுதான். நல்லா தூங்கினோட காஞ்சி லேட் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சி ஸ்கூலுக்கு ஓடி போகிறோம். கரெக்டாக அவங்க உள்ள போனோடனே அவங்க சார் அட்டனன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு கைஸ் உங்களுக்கு ஏன் இன்னைக்கு காயா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயை உட்கார எடுத்து அப்படியே நிமித்து பார்க்குறான். காயாவை நம்ம சத்துரு ஒருவேளை காயம் லைட்டு லேட்டாக தூங்குனதுனால ஸ்கூலுக்கு லேட்டாக வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். பட் ஆஃப்டர்நூன் வரைக்குமே நம்ம காயம் வரவே கிடையாது. சங்கட்டமாகி வீட்டுக்கு போகிறோம். நம்ம வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கா. அந்த படத்தில் திஸ் கோ சம்வேர் சூர்யா போய் நீயா இரு, அது உன்னோட தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த படத்துல அவங்க அம்மா சொல்லி அவனை அனுப்புவாங்களோ அதே மாதிரி சத்ருவோட அம்மா இவன் ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்து அது உன் மேல தப்பில்லப்பா, இப்படி வீட்டுக்குள்ளதான் எவ்வளவு நாள் இருக்க போற, போ வெளியே போ, ஃப்ரெண்ட்ஸோட இரு, அப்பதான் ஜாலியா இருக்கும், இல்லைன்னா டிப்ரெஸ்ஸாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம சத்ரு மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான்ல, பாஸ்ட்லி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் அவனே ரொம்ப சங்கட்டமா இருக்கான். இப்போ நம்ம சத்ருவோட நிலைமை எப்படி இருக்குன்னா நம்ம சூரியன் நடிச்ச மாட்டான் படத்துல யாரோ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்ல முதல் முறை நீ இன்றி நடக்கிறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். காலோ இல்லாம இவன் தனியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம சத்ரு காய வீட்டுக்கெல்லாம் போறோம். பட் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி காயோக்கு கோல்டு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவ பாட்டியோட ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலே ஹியூமன் பீயிங்ஸான நம்ம காசிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அவரை பற்றி என்னென்னமோ காசிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டீச்சரும் கூப்பிட்டு சத்துருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு. என்னதான் 1000 பேர் நம்ம சத்துருக்கு ஆறுதல் சொன்னாலும் சத்துரு இடத்துல நம்ம இருந்தால் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனால் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணணும் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக நம்ம காயோ காணாமல் போய் இதோட 6 நாள் ஆகுது. இன்னும் அவனை பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. நம்ம சத்துரோட ஃப்ரெண்ட்ஸும் அவன்கிட்ட போய் கவலைப்பட தங்கச்சி கண்டிப்பா நீ அவனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஸோ நம்ம காயோ மட்டும் காணாம போகல, பக்கத்து ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு. அப்ப நம்ம கென்யா நம்ம ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்டு காணாம போயிருக்கா, பக்கத்து ஸ்கூல்லேயும் ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. ஆனால் அவங்க 2 பேரும் காணாம போனதுக்கான ரீசன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒருத்தி அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, இன்னொருத்தி அவ தாத்தா வீட்டுக்கு ஓடி போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்தா சீரியல் கிட்னாப்பிங் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா நம்ம சத்ரு வாழ்ந்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். இப்போ அவன் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. இப்போ வந்து அவன் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவன் பாஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கு. இன்னையோட சேர்த்து நம்ம காயோ காணாமல் போய் 9 நாள் ஆகுது. நம்ம சத்ரு காயோ வீட்டு வழியை நடந்து போகும்போது நம்ம காயோட அம்மா குப்பைத்தட்டை தூக்கிட்டு வந்து வெளியே போடுறாங்க. காயோ காணாமல் போய் இதோட 9 நாள் ஆகுது. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் குப்பையை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா க்ளவுஸ் பாதி தைச்சது மட்டும்தான் இருக்கு. அப்போதான் சத்ருக்கு விஷயம் புரிய வருது. நம்ம காயோ சத்துருக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தச்சு வச்ச க்ளவுஸ் தான் அது. அதை பார்த்து நம்ம பையன் ரொம்ப ஃபீல் ஆகி கதறி அழுகுறான். அவன் அழுதை பார்த்து ஒரு மாதிரி பிளர் ஆகி அப்படியே பனிலா கொட்டின உடனே டேசி நான் இங்க கட் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம சத்துரு ப்ரெசென்ட்ல இருக்கு. நம்ம சத்துரு ரியாலிட்டிக்கு வந்திருக்கா. இப்போ அவனுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா அவங்க அம்மாவை கொண்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை கொண்டது நம்ம சத்துரு தான். அதுக்கான ஐ விட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா அவங்க அம்மாவை யாரு கொன்னாங்க, ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம சத்துரோட அம்மா ரிப்போர்ட்டரா இருக்காங்க அப்படின்னு. அடுத்து இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளை குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கடையில இருந்து அவங்க பாஸ் அவனுக்கு கால் பண்றாரு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம சத்துரு அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக நம்ம பாஸ் வந்துட்டு எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சுட்டு நீ இங்கே சாப்பிட்டு உனக்காக நான் போய் பீர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணா இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலையால பிடிச்சி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடுது. அப்படியே போய் ஜன்னல் வழியை பார்த்தா நம்ம பாஸ் போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வச்சாம்பார் ஆப் எடுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு குடு 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 நம்ம வீட்டுல இருந்து தப்பிச்சு செவிலி கீழே உதிச்ச உடனே நம்ம கேட்டகரி கிட்ட மாட்டிக்கிறான். அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். போலீஸ் நீ இப்படி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க, நீயே இங்கே நீ கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது உலகத்திலே நீ ரொம்ப கேர் பண்ற உங்க அம்மாவை நீ கொண்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை நம்புறேன், அதனாலதான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். தேங்க்யூ. அப்ப நம்ம கேட்டகிரி அன்னைக்கு நீ ஆஃபீஸ்ல படிச்சு இந்த புக்கை வச்சுட்டு போயிருந்தேன் சார், என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ மார்க் பண்ணி எடுத்த படிச்சு பார்த்தா சைல்ட்ஹுட்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு எனக்கு புரியுது. உன்னோட ஃப்ரெண்டான இனசுக்கி காயோ யாரோ கொண்டு இருக்காங்க. நான் இதுலயே படிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது எதுனா கரெக்டாக ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம சத்துருக்கு ஒரே ஷாக்கு.
என்ன சொல்கிறேன்? பிகாஸ் நம்ம சத்துருவோட பாஸ்ட்ல நம்ம காயும் March 1ஆம் தேதியே இறந்துருப்பா. பட் இவன் இப்போ ஃபியூச்சரில் பண்ண சேஞ்சால அவன் March 3ஆம் தேதி இறந்துருக்கா. ஆக்சுவலி ஹீ சேஞ்ச் த பாஸ்ட் கைஸ். அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம கேட்டகிரி நம்ம சத்ருவை வீட்டில் விட்டுட்டு அவள் வேலைக்கு போயிடுறா. ஒர்க் முடிச்சு வீட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம சத்ருவுக்கு வந்துட்டு ஒரு பீஸாவை எடுத்துகிட்டு போகும்போது அவன் பாஸ் நம்ம கேட்டகிரி கிட்ட ரொம்ப வழிவான். பரவாயில்லம்மா, நீ எடுத்துப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவன் போலீஸ் சீஃப் ஆஃபீஸர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவன் கடையை விட்டு வெளியே நடந்து போயிட்டு பின்னாடி ஒரு பார்சல் எடுத்துட்டு, நான் தான் சொன்னேன் முன்னாடி ரொம்ப சொல்லுன்னு, ஒரு பார்சல் எடுத்துட்டு அவகிட்ட கொடுத்து இதையும் மறந்துட்டு இதையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ சத்ருக்கிட்ட ஏதாவது பேசினியா, ஏதாவது உனக்கு கான்டாக்ட் பண்ணான்னு அவன் விஷயம் கேட்டேன். ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவனுக்கு எதாவது கான்டாக்ட் பண்ணி உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும், நீ மறக்காம இன்னையே கேளு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த நிறைய இந்த வேலை பார்க்குறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இவகிட்ட இப்படி சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம கேட்டகரி வீட்டுக்கு போறான். நம்ம சத்ரு இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அப்போதான் நம்ம சத்ரு கேட்டகரி பைக் எடுத்து வெளியே போயிட்டு உள்ள வருவான். அதை இவன் பார்த்தார். இவன் அதை பார்த்துட்டு கரெக்டாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது பின்னாடியிலிருந்து நம்ம கேட்டகரி ஃபோனை புட்டுச்சு உடச்சு டம்முன்னு மூஞ்சிலே ஒரு குத்தி அவன் வந்தா ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு, நீ என்ன இப்படி நம்பிக்கை தருவோம் அப்படின்ற, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் பார்த்தேன் அப்படின்றப்ப, என் சேஃப்டி பார்க்கமா நான் ஒன்றும் பார்க்க விட அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவை கீழே போட்டு அப்படியே போயிடுறா. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே பிரிட்ஜு கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் முன்னாடி நடந்த சீனில், எனக்காக நீ இப்படி கஷ்டப்படுற, நீ வீட்டுக்கு போ, போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி வந்தேன், உங்ககிட்ட வேஸ்ட்டாக உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழைய போட்டுரு, நீ ஃப்ரீயாக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீ தப்பு பண்ணல, நீ உங்கள் அம்மாவை கொல்லலை, நான் உனக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன், நான் உனக்கு துரோகமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், நீ இருக்கிறது உங்களோட வீடு இல்லை தானே? ஆமாம், எங்களோட வீடு இல்லை, இங்கே தாய் மாமானோட வீடு. தாய் மாமாவா? ஏன் உங்கள் வீடு என்னாச்சு? ஆக்சுவலி கைஸ், நம்ம கேட்டகிரி ஏன் நம்ம சத்ருவை இவ்வளோ நம்புறான்னா அவளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. அவள் சின்னதாக இருக்கும்போது அவளும் அவங்க அப்போ ஒரு கடைக்கு ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க அப்பா சாக்லேட் பாக்ஸை திருடிட்டாங்க அப்படின்ட்டு அவர் செய்யாத தப்புக்கு அந்த கடையோட ஓனர் பழிய சுமத்துறா. அந்த கடையோட ஓனர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. பட் அவங்க அப்பா செய்யாத தப்புக்கு நான் ஏன் சாரி சொல்கிறோம், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே எல்லாம் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் கண்காணாத இடத்துக்கு போயிட்டார். இப்போ இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அதே சேம் சுச்சுவேஷன் நம்ம சத்துரு இருக்கிறனால தான் இவன் அவனை ரொம்ப நம்புறா. சரி ஓகே, நீ இங்கே நீ ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக நான் போய் வீட்டிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவனுக்கு தேவையான துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தா சத்துரோட அம்மா மொபைல் இருந்த மெசேஜ். சத்துரோட அம்மாவா? அவன் தான் அவங்க அம்மா ஃபோனே இல்லை நானே, அப்போ இது யாராக இருக்கும்? ஒரு கொலகாரன் என்னை தேடி வந்துட்டானா அப்படின்னு அவள் யோசிக்கிறதுக்குள்ள தக 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 தகன வீடு எரிய ஆரம்பிக்குது. இவன் பதறி அடிச்சுட்டு கதவை திறந்த வீடு ஃபுல்லாக ஜகஜோதி எரியுது. அந்த வர்ற புகை ஸ்மெல்லை பார்த்து வீடு எரிதை பார்த்து அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். நம்ம கேட்டகரியோட வீடு ஜகஜோதியே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்துரு கரெக்டா அங்க வரும்போது கேட்டகரியோட வீடு எரியறதை பார்த்துட்டு அவன் எதை பத்தியுமே யோசிக்காம அவன் அவளோட வீட்டுக்குள்ள போயிடுறான். மயங்கி கிடக்கு நம்ம கேட்டகரியை கஷ்டப்பட்டு தூக்கி அப்படியே மெதுவா கூட்டிட்டு வரும்போது அப்ப கரெக்டா அவன் மேனேஜர் அங்க வந்திருக்கான். இங்க பாரு சத்துரு, இதோட விட்டுரு, இவனோட தொடர்பே இனிமேல் உனக்கு தேவையில்லை, உன்னாலதான் இவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஸோ இவ்வளோ நானே காப்பாற்றுற மாதிரி இருக்கட்டும், இனிமேல் இவ பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, இங்கிருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டகரியோட மொபைலை எடுத்து அப்படியே நம்ம சத்துரு ஜோப்புக்குள்ள போட்டுறா. நான் உங்களுக்கு போன பாட்டில் சொல்லியிருப்பேன், நம்ம கேட்டகரிக்கு சத்துருவோட அம்மா மொபைல் இருந்தது, அவளுக்கு SMS வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் வீடு தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம சத்துரு அவள் வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துடுறான். அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஒருவேளை இது ஆக்சிடென்ட்டா இருக்குமோ, ஒருவேளை அந்த கொலகாரன் நம்ம கேட்டகரியை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கானோ, அவன் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அப்ப கரெக்டா அவன் ஜோப்ல கை விட்டு அந்த மொபைல் போனை எடுத்து பாக்குறான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம கேட்டகரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்ம சத்ரு தான் அந்த வீட்டை எரிச்ச மாதிரி அந்த SMSல இருந்திருக்கு. அவன் மறுபடியும் அனாவசியமா மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவளோட போனை அவன் ஜோப்ல போட்டிருக்கா. அப்பதான் ஒரு சத்ரு முடிவெடுக்கிறா, அந்த கில்லர் அவனை கண்டுபிடிக்கிற முடியாது, இவன் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவர் பேரு தான் ஸ்வாடா. அவன் சத்துருக்கு அவருக்கு கால் பண்ணி, என்னோட அறிமுகம் யாருன்னு உங்களுக்கு தேவையில்லை, நான் யார் பதிலுக்கு அவரும் நான் யாருன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு நாளைக்கு வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்வாடாவை தேடி ஒரு காஃபி ஷாப்புக்கு நம்ம சத்துரு போகிறோம். அப்போ அங்கே அவர் என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை, நான் போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்கல, இது வந்து போஸ்டெல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம சத்துரு, என்னை நீங்கள் ஏன் சந்தேகப்படல, நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாமே நீங்கள் நினச்சா அப்படின்னு அவன் கேட்கும்போது, எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப வருஷமாக தெரியும் தம்பி, உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்க,
இந்த மாதிரி ஒரு கொலைகாரனை வளர்த்திருக்க மாட்டாங்க. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. இவர் சொன்னதை கேட்டோடனே நம்ம சத்ரு ரொம்ப ஃபீல் பண்ணி, என்னோட தப்பு தான், நான் அன்றைக்கி எங்கள் அம்மா கூட இருந்திருந்த இந்த நிலவை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவர் நடந்து போச்சு, அதை பற்றி நீ ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சத்ரு ஷாக்காக பார்க்குறான் அவரை. பிகாஸ் இதே டைலாக் தான் அவன் மம்மியும் சொல்லுவாங்க. அதனால தான் அப்போ நம்ம சத்ரு, சார் உங்ககிட்ட அம்மா ஏதாவது கடைசியாக பேசினாங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது ஞாபகம் இருக்கா காயோ, அந்த கொலையை பற்றி தான் பேசினா, நீ சொன்னதான் கரெக்ட், அந்த கொலையை பண்ணது சரோட்டோரி கிடையாது, வேற ஒருத்தன், அவன் இனிமேல் உயிரோட தான் இருக்கான், அதை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபோனில் வேணால் நம்ம நேரில் பேசலாம், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் கடைசி. அன்னைக்கு நைட்டே அவன் இறந்துட்டான். எஸ், ஆக்சுவலி ஸ்டோரி என்னன்னா, நம்ம காயோ எப்படி இறந்துருக்கா அப்படின்னா, அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து காயோவை அடிச்சு சித்திரவாதை பண்ணி ஸ்டோர் ரூம்குள்ள தூக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காயோவை அந்த ஸ்டோர் ரூம்ல காணும். அதனால சத்ரோட அம்மாக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி காயோட பாடி அந்த ஸ்டோர் ரூம்ல கிடந்திருக்கு. இது ஒரு ஸ்டோரி. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம காயோவை கடத்தி கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சு தப்பா போட்டோ எடுத்து அவன் மண்டையில் ஒரு ஸ்ப்ரே பண்ணி அவனோட பிரெயின் டெத் தாக்கி திருப்பி அதே இடத்துல போட்டுட்டான். நம்ம காயம் மட்டும் இல்லாமல் ஹரோமி, நக்கச்சியா அப்படின்னு 3 பேர்த்தோட கில்லிங் பேட்டர்னுமே ஒரே மாதிரி இருக்கு. இது செஞ்சது எல்லாமே ஒரே ஆள். அவன் இன்னும் ஸ்டில் இந்த ஊர்லேயே தான் இருக்கான். அவனோட ஸ்டைல் ஆஃப் கில்லிங்கே, அவன் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே வேற ஒருத்தங்க. அப்போ நம்ம சத்ரு இதே தான் எனக்கும் பண்ணுறான். இந்த கொலைகளை எப்படி கொலை பண்ணுறான்னா, நீங்கள் இமைக்கா நடிகள் படம் பார்த்துருப்பீங்க, அது நயன்தாரா எப்படி பண்ண கொலையை மறைக்கிறோளோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கதையோட வில்லனும் இதே தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கட்டகிரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு மனசே கேட்கல. வெளியே பீப்புள்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையும் நம்ம சத்ரு தான் கட்டகிரியோட இந்த அகோர நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வாட சத்ருக்கிட்ட பேசிக்கிட்டு, அந்த கம்ப்யூட்டர் தான் பழைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கு, நீ பார்த்துட்டு நான் போய் அவளை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அவர் தில்லுமுல்லாம் பண்ணி அவளோட ரூம்குள்ள போய் பார்த்து அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, கேட்டகிரி கிடையாது, நான் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஷாக். அப்படியே நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சத்ரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிட்னாப், கொலைகள், அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, நம்ம காயோ கிட்னாப் பண்ண சீரியல் கில்லர் எல்லாத்தையுமே வரிசையா பொண்ணா கடத்தி இருக்கான். பட் நம்ம சத்ருவோட ஃப்ரெண்டான சுகிதா, அவன் ஆக்சுவலா பார்க்க பொண்ணு மாதிரி இருப்பான், ஆனா அவன் பையன் தான், அவனையும் சேர்த்து கொண்டிருக்காங்க. நம்ம காயோ கொன்ன கொலகாரன் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஹிரோட்டோரியோட கேஸ் ஸ்டடி எடுத்து படிச்சா அவன் வந்துட்டு பீடோ இண்டன்ஸ் இருக்கு அவன் கிட்ட. அவன் ரூம்ல எல்லாம் பீடோ ஃபைல் போட்டோஸ்ல நிறைய வச்சிருக்கான். அந்த மாதிரி 18+ காமிக்ஸ் நிறைய வச்சிருக்கான். அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இவனை ஃப்ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கு. ஸோ கொலைகாரம் பண்ண எல்லா கொலைக்குமே யாரோ ஒருத்தங்க அவன் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற விஷயம் நம்ம சத்தரோட அம்மா மொபைல் இருந்து ஒரு கால் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அன்னோன் நம்பர். ஒருவேளை அந்த கொலைகாரன் தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா பொண்ணு வயசு. யாருன்னு பார்த்தா நம்ம கேட்டகிரி. நம்ம சிவாஜி படத்தில் வர ரஜினி மாதிரி, நான் ஹாஸ்பிட்டலில் தப்பிச்சு வந்துட்டேன், நான் உடனே பார்க்கணும் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அதை இவனும் கிளம்பி அவங்க ஆக்சுவலாக மீட் பண்ணுற அந்த பிரிட்ஜு கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போ நம்ம சத்துருக்கு நிறைய விஷயம் தோணுது. ஒரு வேளை போலீஸ் செட் பண்ண ட்ராப்பாக இருக்குமோ, இல்லை எதுக்காக வர சொல்கிறா, ஏன் வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அவளும் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கைஸ், நம்ம சத்துருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, அவன் மனசில் நினைக்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்த வாய் வளரிடுவான். அதே மாதிரி அவளை பார்த்தோன்னு இவன் என்ன உளறி இருக்கா அப்படின்னா, ஒருவேளை இவன் போலீஸ்க்கு வேலை செஞ்சு போலீஸ் செட் பண்ண ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பக்குன்னு உளறிடுறா. அதுக்கு அவள் போலீஸில் ஒன்றும் செட் பண்ணல, வெளியே பேப்பர்லையும் மக்கள் பேசுகிறதையும் கேட்டு என் மனசு தாங்கிக்கவே முடியல, அதனால தான் நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சத்துரு, நான் பாஸ்ட்டில் பண்ண ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையால தான் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, இப்போ உனக்கு இந்த நிலமை, நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, சாரி அப்படின்னு சொல்ல போது, அதை பற்றி நீ பெருசாக யோசிக்காத, நான் உன்னை நம்புகிறேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, ஸோ நான் உன்னை என்ன ஆனாலும் சரி நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது, இவன் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு நம்ம சத்துரு வாரணமாயிரம் சூரிய மாதிரி, வா என்ன பொண்ணுடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் மனசை நினச்சதை அப்படியே வளரிடுறான். க்யூட்டாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ்காரங்களோட சவுண்டு, சத்துரு யூஆர் அண்ட் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டப்புன்னு 2 சைடு போலீஸ் வந்து அவனை அப்படியே பிடிச்சிடுறாங்க. நம்ம கேட்டகிரியை போலீஸை போய் அட்டாக் பண்ணும்போது அவளே அடிச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சிடறாங்க. அப்போ நம்ம கேட்டகிரி, சத்துரு நம்பர் சத்துரு, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க எப்படி என்னை ஃபாலோ பண்ணி வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, என்னை நம்ப சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதற ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா இவங்க வந்ததுனால தானே போலீஸ் வந்துட்டாங்க, அவளுக்கு அந்த ஒரு கில்ட் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம சத்துரு திரும்பி அவகிட்ட, ஹே கேட்டகிரி, இங்கே பாரு, நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, நீ என்னை நம்பியிருக்க, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும்,
ஸோ இங்கே பார், நான் உனக்காக சொல்கிறேன், நீ வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பினதுக்கு அப்படின்னு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு போலீஸ் இவனை அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது அவனோட ரைட் சைடில் பார்த்தா நம்ம சத்ருவோட அம்மாவை கொன்ன அதே கொலைகாரன், கட்டகரியோட வீட்டில் நெருப்பு வச்ச அதே கொலைகாரன், அவனோட கண்ணு அப்படியே இருக்காங்க. அவனை பார்த்த உடனே நம்ம சத்ருக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த சீனை கட் பண்ணி அப்படியே டாப் பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து போகுது. நம்ம சத்ரு கில்லரை பார்த்த உடனே என்னால் ஜெயிலுக்கு போக முடியாது, நான் என்னோட பாஸ்ட்டை மாற்றணும், நான் எப்படியாவது பாஸ்ட்டுக்கு ட்ரெயின் ட்ராவல் போய் என் பாஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும் போது இந்த யூனிவர்ஸ் திருப்பி அவனுக்கு ஒரு சான்ஸ் தருது. என்ன அப்படின்னா அவனை டைம் ட்ராவல் பண்ணி, அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம சத்ருவும் காயாவும் 2 பேரும் மியூசியத்துக்கு டேட் போயிருப்பாங்கன்னு. இந்த யூனிவர்ஸ் அவனை டைம் ட்ராவல் பண்ணி திருப்பி அவன் பாஸ்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அதாவது அந்த மியூசியமில் சத்ரு, காயோ, அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா, இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் லைஃப்பில் நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது, அதாவது நம்ம பாஸ்ட்டுக்கு போகிறதே ஒரு வரம் தான். ஆனால் இவனுக்கு 3ஆவது தடவை லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவல் போன பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அவளோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறான். எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு கென்யா நம்ம சத்ருவை கூப்பிட்டு, நம்ம பாஷா படத்தில் ரஜினியை பற்றி கேட்பாங்க பார்த்தீங்களா, இங்கே யார் 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 சொல்லுங்க, இது உங்கள் உண்மையான தோற்றம் கிடையாது, நீங்கள் வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்பாரோ அதே மாதிரி நம்ம கென்யா சத்ரு கிட்ட, நீ எங்கள் சத்ருவே கிடையாது, நீ வேற யாரோ, உனக்குள்ள வேற யாரோ இருக்காங்க, நீ உண்மையான சத்ருவே கிடையாது, உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சத்ரு டைம் ட்ராவல் பண்ணி வந்ததெல்லாம் அவன் மனசில் போட்டு வச்சுக்கிட்டு தான் ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறான். அவன் சொன்ன பதில கேட்டுட்டு நீ உண்மையான சத்ரு தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம சத்ரு, கென்யா உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், நான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நம்ம காயோ பெரிய பிரச்சனை இருக்கா, அவளை எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். நம்ம கென்யா மெட்ராஸ் படத்தில் வர கார்த்தி மாதிரி, மச்சான் நீ பண்ணுறா, யார் வந்து என்ன, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம காயோவை இவன் தான் கொன்னான், அதாவது யூகி தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சத்ரு இப்போ யூகி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான். நீ காயோ கூட பேசிக்கிட்டு இருக்கியா, நாங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு ஏதாவது அவளை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது காயோ அவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்கும்போது டக்குன்னு அவன், அரே சாலா வாட் அண்ட் நியூஸ், உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும், யுவர் த பெஸ்ட் கை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறான். இன்னைக்கு மார்ச் 2 ஆஸ் யூஷுவல் காயோவோட அண்டு நம்ம சத்ருவோட பர்த்டே. நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி அவங்க பர்த்டே போயிருக்கணும், அதே மாதிரி போகுது. ஆனால் பட் இந்த டைம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா இவங்க வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போய் கண்ணாடியை உடைச்சிட்றான். ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை நைட்டு தான் காயோவை யாரோ கடத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் போலீஸ்காரங்க வீட்டோட ஜன்னலை உடச்சிருக்கு. அவன் அடுத்து அவங்க அம்மாவை போய் டார்கெட் பண்ணுறான். யாரோட அம்மாவனா, காயோட அம்மாவை. ஏன்னா அவங்க தான் அவளை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்க பிரிட்ஜ் வழியாக அப்படியே கீழே இறக்கி போகும்போது சத்ரு அவங்கள தள்ளி உள்ளான்னு கிட்ட போகும்போது கரெக்டாக ஒரு கை வந்து அவனை பிடிச்சிருது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம கென்யா. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு சத்ரு, இப்போ நீ இப்படி பண்ணின நீ தான் ஜெயிலுக்கு போவ, நம்ம காயோவை நம்மளால் காப்பாற்ற முடியாது, ஸோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்படியே நீங்கள் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம காயோ சத்ரம் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பட் இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னன்னா போன தடவை அவன் ஜர்க்கின்லாம் போடாமல் சும்மா அப்படியே கேஷுவலாக வந்ததுனால தான் அவன் இறந்துட்டான். ஆனால் இந்த தடவை அவன் ஜர்க்கின்லாம் போட்டுட்டு நம்ம காயோ கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. என்னன்னா, காயோ இந்த மாதிரி நான் உன்னை கடத்த போகிறேன், இல்லை உன் நல்லதுக்கு தான், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சரி அப்படின்றா. ஸோ இவளை எங்கே எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னா, இவங்க பக்கத்து ஸ்கூலில் ஒரு பாலடைஞ்ச பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நம்ம காயோவை தங்க வைக்கிறதா நம்ம கென்யாவோட பிளான். நாங்கள் போட்ட மாதிரியே 2 பேருமே நம்ம காயோவை அந்த பஸ்ஸில் போய் சேஃப்டியாக சேர்த்திட்டு, அப்புறம் நீ எதை பற்றி கவலைப்படுத, காலையில் அவனை வந்து பார்க்குறேன், நான் 3 தடவை தட்டுனா அது நான் தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம சத்ரு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளை பத்திரமா சேஃப்டி பண்ணிட்டு அவளை 2 பேரும் வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கென்யா சத்ரு கிட்ட வச்சு, இங்கே பாரு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ போன தடவை அவன் சத்ரு டைம் ட்ராவல் பண்ணி வரும்போது மார்ச் 2 அன்னைக்கு அவங்க பர்த்டே அன்னைக்கு அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை வீட்டுக்கு போகல. சத்ரு ஹேஸ் சேஞ்ச் த பாஸ்ட் கைஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சத்ரு நேரமாக எந்திரிச்சு கிளம்பி நம்ம காயோவை மீட் பண்ண போகிறோம். எப்படி போச்சு நைட்டு அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு அப்படியே 2 பேர் ஒன்றா தூங்கிடுறாங்க. கரெக்டாக கென்யா வந்து பார்த்தா 2 பேர் தோலில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூலில் நம்ம காயோவை காணோம். அவங்க அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணல, யாருமே அவளை தேடி வரல. சத்ரு ஒரு முடிவெடுக்கிறான், இந்த தடவை விடவே கூடாது, அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு நம்ம கென்யா, காயோ, சத்ரு, ஹினோக்கி இவங்க 4 பேருமே சேர்ந்து அப்படியே ரம்மி விளையாண்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் காயோ இங்கே இருப்பா, அதுக்கு அடுத்த நாள் நான் போய் அவளை வீட்டில் விட போகிறேன். வீட்டில் விட்றியா, அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே, பண்ணி யார் மேலே போடுறது, என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம கென்யா பார்க்க வேலை சின்ன பையன், நான் மனசில் 29 வயசு வெச்சுடான பையன்ல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, எங்கள் அம்மா வந்துட்டு என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, நான் பண்ணுற செயலுக்கு அவங்க என்னை பெருமையாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு இப்படி பேசி விளையாண்டுருக்கும் போது கரெக்டாக நம்ம காயோ அவள் கார்டெலாம் எடுத்து அவர் ரம்மி அடிச்சிட்றா. என்னை காப்பாற்ற தான் நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் தான் இந்த தடவை தேய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரம்மி அடிச்சது அப்படியே கீழே போட்டுடுறா. இவங்க அப்படியே இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு காயும் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து கதவை திறக்கிறாங்க. ஒருவேளை நம்ம சத்துருவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா. சத்துருவ வாட்ட சாட்டமாக பார்க்கவே தெரியாத மாதிரி இருக்கா. நம்ம சத்துருவ நேரத்தில் எந்திரிச்சு கிளம்பும் போது சத்துருவோட அம்மா அவனுக்கும் சமைச்சு ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு இந்தா நீ இப்போவே சாப்பிட்டு போகிற, மதியானத்துக்கு முன்னாடியே உனக்கு பசிக்கும், இதை கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம சத்துருவ அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு நேராக போய் நம்ம காயை பார்த்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நைட்டில் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது இல்லை நான் தூங்கலை, நம்ம ஹிரோக்கி கொடுத்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவளுக்கு கொண்டு வந்த சாப்பாடை கொடுத்துட்டு இந்த நீ சாப்பிட்ரு, நான் அவனை நைட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறான். அவங்க ஸ்கூலில் காலையில் இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படின்னு அவங்க சார் சொல்லும் போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காசிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஸ் எ ஹியூமனாக நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக் காசிப்பிங், அதுதான் அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சத்துருக்கிட்ட உட்காந்துட்டு இருக்க பொண்ணு அவன் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியாமல் இருக்காது என்னாச்சு, கடைசியாக அவளை வீட்டை விட்டதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியாது. கென்யா கிட்டே கேட்கும்போது கென்யாவும் அதே பதில் சொல்கிறான், எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம சத்துரு அவங்க டீச்சர் கிட்ட சார் காயோட அம்மா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சார், சார் அவங்க அம்மா தான் சார் ஏதோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார், சைல்டு வெல்ஃபேர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அவன் கெஞ்சும் போது நான் நைட்டு கால் பண்ணி பார்த்தேன், நான் வீட்டுக்கும் போய் பார்த்தேன், அவங்க அம்மா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, வீட்லேயும் இல்லை, ஸோ அதனால நான் சைல்டு வெல்ஃபேர் கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது சார் இவர கிரேட் சார், ஸோ காயோவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கிருந்து வரான். ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அன்னைக்கு நைட்டு நம்ம காயோ, நம்ம சத்துரு, நம்ம கென்யா, நம்ம ஹிரோட்டி அவங்க ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம சத்துரு நம்ம சார் இந்த மாதிரி சைல்டு வெல்ஃபேருங்களை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம காயோ சத்ரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்கணும், ரொம்ப லேட்டு தான் பட் இருந்தாலும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்கில் இருந்து அப்படியே 2 க்ளவுஸ் எடுத்து சத்துரு கையில் கொடுக்கும்போது சத்துரு அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் அவன் ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு இந்த கதையை நீங்கள் கண்டினியூஸாக கேட்டு வந்தால் தெரிஞ்சிருக்கும். நம்ம காயோ சத்துருவோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு நான் நாளைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வரேன், க்ளவுஸ் தைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் அவள் அன்னைக்கு இறந்துருப்பாள். ஆனால் இந்த தடவை சத்துரு பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால அவள் சொன்ன மாதிரியே சத்துருக்கு ஒரு க்ளவுஸை கொடுத்துட்டா. அந்த க்ளவுஸை வாங்கி சத்துரு அப்படியே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது உட்றா க்ளவுஸுக்குலாம் ஏன்டா இவ்வளோ எமோஷனாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம இன்னைக்கு நைட்டு என் கூட தங்குறியா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு. நம்ம ஹிரோட்டி வாயை பொழந்து என்ன தைரியம்டா எங்களுக்கு ஆன்னு பார்க்குறான். அதுக்கு நம்ம காயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நேற்று நைட்டு ஒருத்தவன் வந்தான், யாருன்னே தெரியல, வந்து இந்த பாக்ஸை குத்திட்டு நான் இருக்கிறது அவனுக்கு தெரியல அப்படியே அவன் போயிட்டான், அவன் இன்றைக்கி திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அது என்னதான் இருக்குன்னு அந்த சைடு போய் பார்த்தா ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கை பிரித்து கொட்டி பார்த்தா சீரியல் கில்லருக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும் அந்த பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே சத்துருக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா இந்த பொருளை வச்சு தான் போன தடவை காயாவை கொண்டிருக்கா, அது போக 3 பேர்த்து சேர்த்தி கொண்டிருக்கா, இந்த வுட்ஸை போட்டு போய் தான் நம்ம ஷிரோட்டியை ஃப்ரேம் பண்ணியிருக்கா. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம காயாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு. நம்ம காயாவை அவங்க அம்மா அடித்து அந்த குடோனில் போட்டு உடனே அந்த குடோன்லேருந்து அவளை தூக்கிட்டு போய் அவன் மண்டியில் தான் அந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயை அடிச்சு அவள் செத்ததுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து அந்த குடோன்லேயே போட்டுட்டான். ஸோ சத்துருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஸோ இந்த பஸ்ஸு தான் கில்லரோட மெயினான ஸ்பாட், நம்ம இந்த ஸ்பாட்டை மாற்றணும், உன்ட்ட வேறு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கென்யா கேட்கும்போது என்கிட்ட பிளான் பி இருக்குது, பிளான் பியா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ணா நம்ம காயோ, கென்யா, ஹிரோட்டி, சத்துரு இவங்க எல்லாருமே சத்துரு வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கென்யா வச்சு இதான் பிளான் பியா, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கே, உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க நினச்சி பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு கதவை திறக்கிறான். சத்துரோட அம்மா கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம கென்யாவோ ஹிரோட்டியோ நேராக ஓடி போய் குட் ஈவினிங் ஏட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த நேரத்தில் நேரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி படையப்பா படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நேராக போய் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர அதே மாதிரி நம்ம சத்துரு நேராக காய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அம்மா காய்க்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நாங்கள் காப்பாற்ற போகிறோம், அதனால தான் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்துரோட அம்மா கையை ஓங்கி நேராக அடிக்கலான்னு வரும்போது கரெக்டாக நம்ம காயை பயந்துடுறா. ஆனால் அவங்க அம்மா அடிக்க வரல, காயை தடவி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நம்ம டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். ஏன் அவள் தேங்க்ஸ் சொல்கிறா அப்படின்னா காலையில் அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடும்போது அது காயோவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும், அதில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு தான் திருப்பி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நீ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூப்பிட்டோன்னா எனக்கு நல்லாவே தெரியும், நீ காலையில் ஏன் நேரத்தில் போகிறேன்னு தெரியும். அவங்க அம்மா இப்படி சொன்னோன்னே அவன் வாயடிச்சு போய் நிற்கிறான்.
நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறது நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியாது, நான் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ என்னெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சத்ருவோட அம்மாவும் காயாவும் 2 பேரும் சேர்ந்து பாத்ரூமில் போய் நல்லா குடிச்சிட்டு விளையாட்டுக்கு சத்தம் வெளியே கேட்டோன்னே சத்துருக்கு லைட்டாக அப்படியே புறமா வருது. அப்போ அவங்க கூட சொல்லிக்கிறேன், அப்படியே உனக்கு 29 வயசாச்சு, இதுக்கெல்லாம் நீ போய் புறமாப்படக்கூடாது அப்படின்றான். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சத்துருவோட அம்மா காயை அரவணைக்கிறத பார்த்துட்டு நம்ம சத்துருக்கு லைட்டாக கபான்னு வயிறு எரியுது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே செட்டில் ஆகிறாங்க பெட்டில். காயம் இந்த பக்கம், சத்துரோட அம்மா சென்டரு, சத்துரு இந்த பக்கம். உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம காயம் இல்லைன்றா நம்ம சத்துரு ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அதை கேட்டுடுறாங்க. எப்படி தீப்பொறி திருமுகம் படத்தில் எப்படி வடிவேலா போட்டு தம்ஸ்அப் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம சத்துருவோட அம்மா சத்துரு போட்டு தம்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சத்துருவோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டு காயை சாப்பிடக்கு போகிறாங்க. காயை வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்த உடனே ரொம்ப கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவள் இது வரைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எதுவுமே சாப்பிட்டதில்லை. அவங்க வீட்டில் எல்லாமே மீண்டு போன ப்ரெட்டு, அப்புறம் 2 சில்லற காசு, அதை வச்சு தான் அவன் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு இருந்தா. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அந்த எமோஷன் அங்கேயே பாஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம சத்தரோட டீச்சரும் சைல்டு வெல்ஃபேரில் இருந்து காய வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மாவை மீட் பண்ண. ஆனால் அவங்க போகும்போது வீட்டில் யாருமே இல்லை. ஸோ பின் கதை வழியாக அந்த டீச்சர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா போட்ட மாதிரி இருக்குது, வீடியோ கசகசன்னு இருக்குது. நம்ம வரதை தெரிஞ்சுதான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம காயோட அம்மா காயோ இனி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக காலிங் பெல் சவுண்டு. அம்மா அப்படின்னு காயோட வாய்ஸோட டக்குன்னு அவங்க கதவை திறந்து எங்கிட்டே போன இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி ஓங்கி வெட்டிக்க வராங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான அம்மாவாக இருக்காங்கன்னு. பிள்ளையை காணமே, என்னாச்சோ ஏதாச்சோ அதெல்லாம் விசாரிக்கவும் நேராக கையை ஓங்கி அடிக்க வரும்போது கரெக்டாக சத்துரோட அம்மாவும் வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சத்துருவோட அம்மா காயோ வந்த அன்னைக்கு அவங்க டீச்சருக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க, நாங்கள் இன்னைக்கு நைட்டு போய் அவங்கள வீட்டில் விட போகிறோம் அப்படின்னு. ஓ அவன் 3 நாள் காணாம போனதுக்கு நீ தான் காரணமா? ரொம்ப டென்ஷனோட பக்கத்தில் இருக்கிற மண்வெட்டியை தூக்கி கரெக்டாக சத்துரோட அம்மாவை அடிக்க போகிறாங்க. கரெக்டாக சத்துரு அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துறான். நம்ம காயோட அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த பக்கம் தள்ளும் போது ஜஸ்ட் மிஸ் சத்துரோட அம்மா மூஞ்சியில் ஒரு கோடோட மிஸ் ஆச்சு. அந்த ஃபோர்ஸில் வந்திருந்தாங்க, சத்துரோட அம்மா மூஞ்சியே முடிஞ்சிருக்கும். அப்போ கரெக்டாக அவங்க டீச்சரும் சைல்டு வெல்ஃபேரில் இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. அவங்க காயோட அம்மா கிட்ட பொண்ணு காணாம போய் 3 நாள் ஆகுது, உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, நாங்கள் உங்களே வந்து பார்க்கணும் வந்தால் நீங்கள் எங்கிட்ட இருந்து திரும்பி கொடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில, அதனால தான் நாங்கள் சத்துரோட அம்மாவோட ஹெல்ப் கேட்டோம். அப்போ காயோட அம்மா அவங்க எல்லாம் பார்த்து, என்னடா ஆளாளுக்கு என்னை எப்படில பிடிச்சி பார்க்குறீங்களா, பொண்ணு தொலைஞ்சு 3 நாள் ஆச்சு, அதுக்கு இவ தான் காரணம், இருங்கடா அவங்களெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுட்டு அவளை பிடிச்சிட்டு கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. காய போல புள்ள நூலை போல சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். வளர்ப்பு சரியின்மை என்னென்ன ஆகும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறதுலேயே உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். காயோட அம்மா ஃபுல் கோவத்தில் போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக அங்கே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம காயோட பாட்டி. காயோட அம்மா திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பலா பொண்ணு ஒன்று சித்திரவதை பண்ணும்போது நான் அவங்க கூட இருந்திருக்கணும், ஆனால் நான் அவங்க கூட இல்லை, என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா, இந்த பாவைக்கு ஒரு மன்னிப்பு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தோட அழுகுறாங்க. ஆக்சுவலாக காயோட அம்மாயே இவ்வளோ ரகடாக மாறினாங்க அப்படின்னா, காயோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அதாவது அவங்க புருஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, காயோ அம்மாவை போட்டு அப்படின்னு அடிச்சிடுறாரு. ரொம்ப சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுறாங்க. ஸோ அவங்க மேலே இருக்கிற ஃபுல் கோவத்தை எப்படி காட்டுறதுன்னே தெரியாமல் நம்ம காயோ மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டா. காயோட பாட்டி அழுக, அவங்க கூட சேர்ந்து காயோட அம்மா அழுக. இதையே பார்த்து நம்ம சத்துருவோட அம்மா, ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னோட பையன்தான். சிங்கிள் மாமா இருந்து ஒரு குழந்தைய வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீ உன் குழந்தைக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பேசுகிறதுனா நம்ம ப்ரொஃபஸர் பார்த்து அவர் கண்ணு கலங்க, அவரை பார்த்து நம்ம சத்துரு சார் இதெல்லாம் உங்களால் தான் நடக்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அவர் இந்த அருமையான காட்சி நடக்கிறதுக்கான காரணமே நீ தான் சத்துரு, யூ ஆர் த கிரேட், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம சத்துரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு அப்பா இருந்தால் எனக்கு இப்படி தான் சொல்லியிருப்பாரு. சே, அவங்க டீச்சரை அவங்க அப்பாவோட ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டான். காயோட அம்மாவுக்கு தெரப்பி தேவைப்படுறதுனால அவங்கள வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. காயோட பாட்டி தான் இப்போ காயோவுக்கு கார்டியனாக இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே விண்ணை தண்டி உறவை படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எப்படி வந்துட்டு நம்ம ஜெஸ்ஸி கார்த்திகிட்ட குட் பை சொல்லுவாரோ, அதே மாதிரி நம்ம காயோ சத்துரு கிட்ட குட் பை சொல்லிட்டு அப்படியே அந்த கார் ஏறுறான். அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம சத்துரோட ஸ்கூலில் ஆந்தாலஜி புக் இருக்கும், அதாவது அவங்கள பற்றி அவங்களே எழுதுறது. அதில் நம்ம காயோ ஒரு லைன் எழுதியிருப்பா. அவள் காரேறி உட்காந்துனே அப்படியே கார் மூவ் ஆக ஸ்லோவாக வாய்ஸ் ஓவரில் அவள் சொன்ன டைலாக் வருது. அது என்ன டைலாக்னா, அது ரொம்ப நல்ல டைலாக் டேஸ்ட். அது என்னன்னா, இந்த ஊர்லேருந்து என் பேரை மட்டும் அழிச்சா எப்படி இருக்கும்? எதுவுமே மாறாது. ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க, எதுவுமே மாறாது.
ஆனால் எனக்கு நான் ஒரு தீவில் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழ எனக்கு தோன்ற நேரத்தில் பீச்சில் போய் விளையாடுவேன், எனக்கு தோன்ற நேரத்தில் மரமேறி போய் தேங்காய் பறித்து குடிப்பேன். நான் இல்லாத உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது, எனக்குன்னு ஒரு உலகத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே போகுது. ஸோ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் எல்லாருமே மாற்றான் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஃபேவரட்டான சாங், ஒரு சோக சாங் இருக்குது. அது என்னென்னா, யாரே யாரோ நான் யாரோ. அந்த பாட்டில் ஒரு லைன் வரும், முதல் முறை நீ இன்றி நினைக்கிறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவனை விட்டு போயிட்டா, அவன் நல்லதுக்காக அவள் போயிட்டானேன்னு சந்தோஷப்படுறதா, அவள் இல்லையான சோகத்தில் இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்லேயே நம்ம சத்ரு தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக கிளாஸில் யாருக்கிட்டையுமே பேசாமல் அப்படியே டிஸ்கில் படுத்துட்டு இருக்கோம். அவன் ஃப்ரெண்ட்ஸில் வந்து விட்ரா மச்சான், அவன் நல்லதுக்காக தானடா அவள் போயிருக்கா, அவள் கண்டிப்பாக உன்னை தேடி திரும்பி வருவாடா, நம்பிக்கையோடு அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணான். ஆனால் அது பிளாட் ட்விஸ்ட் என்னன்னா, சத்ரு எப்படி நம்ம நினச்ச மாதிரி காயாவை காப்பாற்றியாச்சு, இப்போ ஹீரோமியோ ஆயாவையும் காப்பாற்று. அவள் போன 2 நாளில் நம்ம ஜெகதீஷான் மிஷினில் இறங்கிட்டார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மார்னிங் ஸ்கூல் டைமில் எல்லாமே ஹீரோமி கூட இருந்துட்டு கரெக்டாக அவளை வீட்டில் போய் விட்டுட்டு ஈவினிங் டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆயா எங்கே போகிறா எங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அவளை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி, நம்ம எப்படி ஆயாவை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான் வீட்டில் உட்காந்து. இதையெல்லாம் நோட் பண்ண அவங்க அம்மா டின்னர் டைமில் சத்துருக்கிட்ட, அதான் காயவை போயிட்டால, வேற பொண்ணு அப்ரோச் பண்ண வேண்டியது தானே, ஏன் இப்படி சோகமாகவே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, வேற பொண்ணு இருக்கா ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காது, போய் தைரியமாக பேசு, இங்கே இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவனை மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. வேற வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேச போகிற பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்டு உங்கள் அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க, எதில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம சத்ரு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஆயாவை ஸ்டாக் பண்ணுறதா வேலையாக வச்சிருக்கா. அப்படி ஸ்டாக் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே கரெக்டாக நம்ம சத்ருவோட அம்மா அவன் பின்னாடி போகும்போது கேட்ச் பண்ணி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி வாங்கின மளிகை சாமான் அவன் பாதி கையில் கொடுத்துட்டு 2 பேர் அப்படியே லொங்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க டீச்சர் வராங்க. 2 பேத்துக்குமே லிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சத்ரு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க டீச்சர் நம்ம சத்ரு என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கா, எதா இருந்தாலும் தைரியமாக கேளு அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா அவங்க அம்மா முடிச்சுட்டு இருக்காங்க. அப்பா வேற, நீங்க ஏன் சார் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறான். ஒன்று கொடுத்தா தானே நான் கல்யாணம் பண்ணுவேன், சரி அதெல்லாம் வேற விஷயம், அது என்னோட பர்சனல் விஷயம், இதுதான் அவனோட முக்கியமான விஷயம் இல்லை, வேற ஏதோ முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன், உண்மையை சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. தைக்கத்தோட திரும்பி அவங்க அம்மா பார்த்துட்டு, சும்மா ஷை தான், வேற ஒன்றும் இல்லை சார், ஹவு டு அப்ரோச் அ உமன் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம நேரடியாக போய் பேசணும், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும், அது இது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தது ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. சத்தரோட ஃபோக்கஸ் அப்படியே காரோட டேஷ்போர்டுக்கு போகுது. அங்கே பார்த்தா ஒரு பேப்பர் நீட்டிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லி அந்த பேப்பரை இழுத்தா டேஷ்போர்டு ஃபுல்லாமே சாக்லேட். சத்தரோட சாக்லேட்ஸே அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி சமாளிக்குன்னு தெரியும். டக்கு 2-3 சாக்லேட் எடுத்து வாயில போட்டு, எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு, எப்போலாம் எனக்கு அந்த அர்ஜஸ் வருது அப்போலாம் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக சத்தரோட மம்மி வந்துட்டு, எனக்கு இங்கே அப்படின்றாங்க. ஸோ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணால் நம்ம கென்யா சத்ருவோட சேஞ்சஸை பார்க்குறாங்க. எப்போ ஸ்கூல் முட்டாளோ ஹீரோமியோடய வீட்டுக்கு போகிறான் வரா எல்லாமே பண்ணுறான். அதனால் சத்ருவை தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். முன்னாடி நம்ம காயோ பின்னாடி போனோம், இப்போ ஹீரோமி பின்னாடி போகிறோம், ஏன் இதுக்கு அப்படின்லாம் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், நான் உங்களை மனசார நம்புகிறேன். மெட்ராஸ் படத்தில் சொல்கிற மாதிரி, மச்சான் நீ பண்ணுறா, நான் உங்க கூட இருக்கேன், நீ எப்படி சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் கூட சூப்பர் ஹீரோ ஆகுறேன், நீ என்ன பிளான் வச்சுருந்தாலும் சரி நம்ம 2 பேருமே அதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயா ஒழிச்சு வச்சுருந்த பஸ்ஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பஸ்ஸே க்ளீனாக இருக்குது. மேபி இந்த குலகாரன் தான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கென்யா, மச்சான் நீங்கள் என்ன வேணா பண்ணி எதுவுமே பிரச்சனை இல்லை, எவ்வளோ தூரம் தோத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த குலகாரன் நம்ம பிடிக்கிறோம், போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், நம்ம கூட இருக்க மச்சான் சரியா கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோமியை வீட்டுக்கு விட போகும்போது ஹீரோமி என்ன பண்ணுறான்னா, சத்ருவோட கையை பிடிச்சி, சத்ரு இங்கே பாரு சத்ரு, நீ எதுக்குமே பயப்படாத, எப்படி கென்யா உன் கூட இருக்கணும், நானும் உன் கூட இருக்கேன், நீ எதை பற்றி கவலைப்படுறதா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சத்ருக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை அவன் மேலே வந்துடுது. பிகாஸ் அவன் போன டைம் டைம் ட்ராவல் பண்ணி வரும்போது இது எதுவுமே நடக்கல. ஆனால் இந்த டைம் டைம் ட்ராவல் பண்ணும்போது திங்ஸ் ஆர் மேக்கிங் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சத்ரு அந்த கொலகாரன் நெருங்கி போய்கிட்டே இருக்கான். ஸோ இவங்க 3 பேருமே பார்ட்னப் ஆகிட்டு எல்லா இடத்துக்கும் தனியாக போகிறது தனியாக வரதை பார்த்துட்டு இருக்கானுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். இவங்க என்ன எங்கே போனாலும் நம்ம 2 பேர் தனியாக விட்டுக்கிட்டே போகிறானுங்க, இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறானுங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம ஆயா முன்னாடி போய் நிற்கிறாங்க. யார் நீங்கள், அதாவது நாங்கள் யாருன்னா அது வந்து அது 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 அப்படின்னு நம்ம நண்பன் படத்தில் எப்படி அவனுக்கு 3 பேர் சமாளிப்பாங்களோ அதே மாதிரி இவனுக்கு 3 பேர் வந்து போய் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சத்ரு, நீ சூப்பராக பியானோ வாசிப்பா தானே, ஆமாம் வாசிக்கிறார், ஓ ஒருவேளை நம்ம பியானோ கிளாஸில் மீட் பண்ணியிருக்கோமா, இல்லை அப்போ டக்குன்னு கென்யா என்ன புக் படிக்கிறீங்க நீங்கள், ஓ இதை கேட்குறீங்களா, ஷேக்ஸ்பியரோட புக்கு படிக்கிறேன், ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் தானே, இவங்க படிக்கிற புக் என்னன்னே தெரியாது. அப்போ நம்ம சத்ரு, நம்மளோட ராஜதந்திரம் எல்லாமே வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆயா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீங்கள் தானே அந்த பில்டிங் மேலே சின்ன குழந்தைங்க மாதிரி ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க, அவங்களோட சின்ன குழந்தை
அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கென்யாக்கு செமையா போக வந்துருது. யாரை பார்த்து சின்ன குழந்தை, யாரை பார்த்து சின்ன குழந்தை வச்சா உட்காடே விட்றா, அவளை போட்டுறா விட்றா அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்யா டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, நீங்க சின்ன குழந்தைங்க தான், பின்ன என்ன நீங்க என்ன சூப்பர் ஹீரோ இந்த உலகத்தையே காப்பாற்ற போறீங்க. இந்த வார்த்தை நம்ம சத்துரு கேட்டோன்னே அவன் செம்ம டென்ஷன் ஆகி அவங்களும் அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சோம். 2 பேரும் மாறி மாறி திட்டிட்டு இருக்கும்போது, சரி குழந்தைங்களா எப்படியே சண்டை போட்டுட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்ப திடீர்னு சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி நம்ம காசு உள்ள வந்து அது குழந்தைங்க விளையாடுற இடம் இல்ல, எங்கிற மாதிரி ஆம்பளைங்க விளையாடுறோம், நீ அந்த இடத்துக்கு வந்து பாரு அப்படின்றான். அவன் பேசுனது கேட்டு நம்ம ஆயா ஆளை விட்றா சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம். நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாருமே அந்த ஹைட் அவுட் பிளேஸ்ல சில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயா அந்த இடத்துக்கு வந்திருக்காதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்துரு எட்டி பார்க்கும்போது டமார் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம ஆயா. அன்னையில இருந்து இவங்க குரூப்போட நம்ம ஆயாவும் மிங்கிள் ஆயிடுறா. நம்ம சத்துருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவனோட பாஸ்ட்ல இவங்க 3 பேருமே இறந்துருவாங்க. பட் இப்போ அவங்க 3 பேருமே சாகல, எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. இதை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறதா இல்லை அந்த கில்லர் இனிமே உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, அந்த கில்லரை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம காசு ஆயாவை பார்க்கறதுக்காக இவங்க எல்லாமே விட்டுட்டு அவன் முன்னாடி ஓடி போயிடுறான். பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை தனியா விடாம இவங்களும் அவன் பின்னாடியே ஓடி போறாங்க. ஆப்வியஸா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம நல்லா இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது, அதில் வந்து கெடுத்துறதுக்கே நம்ம கூடயே வருவானுங்க. அப்ப நம்ம ஹீரோமி நம்ம சத்ரு கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. என்னோட வீட்டில் எங்க அப்பா அம்மா வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒரு நாள் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது, ஆனா நீங்க என் கூடவே இருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோமி சத்ரு கிட்ட, நீ ஹங்கைரா கிட்ட பேசினியா? இல்ல, ஏன்? அந்த காசு இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அவ சோகமாவே இருக்கா, யாரு கூடமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்க, நீ அவகிட்ட மறக்காம பேசு, அவ பாவல அப்படின்னு சொல்றா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அவ சத்ரு எப்பவும் போல குளிச்சு கிளம்பிட்டு அவங்க அம்மா கிட்ட லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு லேட் ஆச்சுன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம சத்ரு எங்கைரா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். பட் அவனை எதுவுமே கண்டுக்காம சோகமா அப்படியே நேரா போய் பஸ் ஏறுறா. எப்படியாவது அவர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு நம்ம சத்ரு ஓடி வர அவள் பஸ் ஏறி அப்படியே நேராக போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோமி சத்ரு கிட்ட அவள் ஹாக்கி மேட்ச் பார்க்க போயிட்டாள். ஹாக்கி மேட்சா? ஆமாம், லாஸ்ட் வீக் கூட அவன் ஹாக்கி மேட்ச் போயிருந்தா. அப்போ சத்ரு உடனே எதை பற்றியுமே யோசிக்காம சரி நம்ம அவளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கைஸ் பாய், நான் அவளை பார்க்க போகிறேன், நீங்களாம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம கென்யா, இவன் என்ன இன்னைக்கே சாது போகிற மாதிரி இவ்வளோ தடவை பாய் சொல்லிக்கிட்டு போகிறான். ஒரு வழியாக நம்ம சத்ரு அந்த கேமோட அரேனாக்கு ரீச் ஆயிடுறான். அங்கே பார்த்து நம்ம ஹங்கைரா தனியாக இருக்கா. அவள் ரெஸ்ட் ரூம் போகிறத பார்த்த இவன் அவள் பின்னாடியே போகிறான். கரெக்டாக அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்ல அவர் சார் வர்றாரு. யோ மிலிட்ரி, நீ எங்க இங்கே? நான் இறங்கி கூட பேச வந்தேன். இறங்கியா? தோ இப்போதான் இந்த வழியாக போன மாதிரி இருந்தது. அப்போ நம்ம சுற்றி பதறி அடிச்சு வெளியே ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா நம்ம ஷிராட்டியோட அப்பா ட்ரக்கு வந்து கிராஸ் ஆகி போகுது. அதை பார்த்து பயந்து போன நம்ம சத்ரு அவங்க சார் கிட்ட, சார் ரொம்ப அர்ஜென்டான வேலை சார், அந்த வண்டியை சேஸ் பண்ணு சார், சார் வாங்க சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த வண்டியை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ சத்ரு ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலுமே அவங்க சார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் அ ஹியூமனாக நமக்குள்ள ஏகப்பட்ட டிசையர் ஆசைகள் நிறைய இருக்கும், அது வெளியே சொன்னால் கன்றாவே இருக்கும், நல்லா நமக்குள்ளே வச்சுருப்போம். பட் அந்த ஆசைகள்லாம் நம்ம பண்ணால் நம்ம மனசு ரொம்ப நிறைஞ்சமாக இருக்கும். அவனோட மனசை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம சத்ரு இப்படிலாம் பண்ணுறான். பிகாஸ் அவனோட பாஸ்டில் நடந்த சம்பவத்தினால அவன் ப்ரெசென்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதனால் இயற்கையே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தனால இந்த தடவை அவனோட ப்ரெசென்ட்டை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கான். எப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க சார், சத்ரு சீட் பெல்ட் ஒழுங்கா போடு அப்படின்னு சொல்றாரு. இவங்க வண்டியை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷிரோட்டியோட அப்பா வண்டி லெஃப்ட் எடுக்குது. பட் நம்ம சத்ருவோட வண்டி ரைட் எடுக்குது. நம்ம சத்ரு ஷாக்கோட, சார் ஏன் சார் அவனை ஃபாலோ பண்ணும் சார், நீங்க ஏன் சார் ரைட் இருக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்த பிளான் போட்டு அந்த விஷயத்த பண்ணான்ட்டு இருந்தேன், பட் என் மனசு தடுத்துச்சு. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, நம்ம மனசுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இப்போ சத்துருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இவங்க சாரு நம்ம வேலைக்கான படத்தை வர ஃபகத் வாசல் மாதிரி என்ன ஹீரோ நினைச்சியா, நான் தான் இந்த கதையோட மெயின் வில்லனே. நானும் யோசித்தேன், என்னடா நம்ம ஒவ்வொருத்தரையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணும் போது அந்த பிளான் சொதப்புதே அப்படின்னு. அன்னைக்கு நான் ஆயாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போது கரெக்டாக நீ வந்து, ஸோ இன்றைக்கும் நான் இறகிய கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிளான் பண்ணது இன்னைக்கு நீ வந்த, ஸோ நீ டிடெக்டிவாக வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. எப்படா ஒரு சின்ன பையன் நம்மளோட பிளானை கெடுத்தானே அப்படின்னு அந்த ஈகோ என்னை சும்மா விட மாட்டேங்குது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ சொன்ன பற்றியா, நம்ம ஹார்ட் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் நம்ம விஷயங்கள்லாம் பண்ணணுன்ட்டு. எனக்கு வண்டியில் ஏறுற வரைக்கும் உனக்கு கொள்ளணுன்ற பிளானே கிடையாது, ஆனால் நீ சொன்ன விஷயம் இருக்குது பற்றியா,
நீ இவ்வளோ பேர்த்த காப்பாற்றிட்ட, ஆனால் என் மனசு உன்னை கொல்ல சொல்லுது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாரு. ஆக்சுவலி கேஸ் இங்கே தான் கேஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, அந்த கதையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சத்தரோட பாஸ்ட்டில் நம்ம ஆயா, ஹிரோமி, அப்புறம் நம்ம காயோ, இவங்க 3 பேர்த்தையுமே கொடூரமாக கொலை பண்ணிடுற ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரனால நம்ம சத்ருவோட வாழ்க்கையே மாறிடுச்சு. பட் இந்த டைம் நம்ம சத்ரு அந்த கொலை நடக்காமல் தடுத்திருக்க. இந்த கொலையில் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ப்ரொஃபஸர். இப்போ இவனை கொல்றாரு அப்படின்னா இவன் தான் அந்த பிளானை ப்ரிடிக்ட் பண்ணிட்டான்ல, அதனால இவனை கொல்றாரு. காரை விட்டு கீழே இறங்கிட்டு ஒரு வாலிபால் எடுத்து அந்த ஆக்சிலேட்டர் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன், நீ எப்படி நீ கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். லட்டில் வச்சு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சு நம்ம சத்ரு என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். அந்த சீட் பெல்ட்டை கழுத்தை ட்ரை பண்ணுறோம். அந்த சீட் பெல்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணதில் அந்த கார் வேகமாக போய் அந்த பிரிட்ஜு கீழே விழுகுது. நம்ம சத்ரு தப்பிக்க முடியாமல் இந்த பிரிட்ஜு கீழேயே போயார். வீரன் மரணம் அடைந்தான். நம்ம வீரன் செத்தானா பழச்சானான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புதுப்பேட்டை படத்தில் ஒரு அழகான டைலாக் ஒன்று சொல்லுவார். அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய்க்கு பூனைக்கு கூட தான் அம்மானா ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நான் இந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நம்ம சத்ரு பிரிட்ஜிலிருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக 15 இயர்ஸ் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நம்ம கோமாளி படம் ஜெயம் ரவி மாதிரி 15 வருஷம் கழிச்சு நம்ம சத்ரு கோமாலிருந்து எந்திரிக்கிறான். 15 வருஷம் கோமாலிருந்து திடீர்னு எந்திரிச்சு பேசின உடனே அந்த டாக்டருக்கு ஒரே ஷாக்கு. தம்பி, உனக்கு பாசிதான் ஞாபகம் இருக்காப்பா, ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லி, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம சத்ரு முடிஞ்ச அளவுக்கு அவன் மூளையை கசக்கி யோசிச்சு பார்க்குறான். பட் அவன் நடந்த எல்லா ஈவெண்ட்டுமே ரொம்ப பிளராக இருக்குது. எதுவுமே அவன் ஞாபகத்தில் இல்லை. சாரி டாக்டர், எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே சத்ரு, ஞாபகம் வந்தால் மறக்காமல் என்னே தான் கூப்பிடணும். ஓகே சார். நம்ம சத்ரு இவ்வளோ நாள் கோமாவில் இருந்ததுனால அவன் பிரெயின் வந்துட்டு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருச்சு. அவன் ஃபிசியோதெரப்பி அவங்களோட உதவியால் அவனை நடக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சத்ரு கண்முழிச்ச சந்தோஷத்தில் அவங்க அம்மா கென்யாக்கும் ஹிரோமிக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அவனை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான பெஸ்ட் ஃப்ரெண்டான அவனுக்கு 2 பேருமே வந்து சத்ரு கிட்ட உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கென்யா லாயர் ஆகிட்டு நம்ம ஹிரோமி டாக்டர் ஆகிட்டான். 15 வருஷம் கழிச்சு முழிச்சதுனால அவனுக்கு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம சத்ருவோட சைல்ட்ஹுட் க்ரஷான நம்ம காயோ அவனை பார்க்க வரா கையில குழந்தையோட. பட் நம்ம சத்ரு அவனை பார்த்த உடனே ரொம்ப இமோஷனலி அழுக ஆரம்பிச்சிடறான். அவன் வந்துட்டு நம்ம காயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா இந்த லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம காயோ, சத்ரு நான் உனக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சத்ரு, பட் நீ முடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நான் நம்ம ஹிரோமியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா சத்தியமாக நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தேன், ஆனால் சுச்சுவேஷன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னபோது நம்ம சத்ரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டான்ல, அதனால இல்லை பரவாயில்ல விடு, நீ ஹாப்பியாக இருக்கல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 15 வருஷம் கோமாலிருந்து எந்திரிக்கும் போது உங்கள் லவ்வர் வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சத்ருவோட அம்மாவோட ஃப்ரெண்டான ரிப்போர்ட்டரும் நம்ம கென்யாவும் 2 பேருமே வந்து அவனை பார்த்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம சத்ரு அவனோட லிமிட்டை புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த பாரை பிடிச்சி நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவரே அந்த பாரோட எண்டுக்கு போயிடுறான் நம்ம சத்ரு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ அவன் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இவன் நடக்கிறது எல்லாமே அங்கே ஒரு பாப்பா மொட்டை போட்டு அழகாக உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. அதையும் நம்ம சத்ரு பார்த்துட்றான். ஸோ நம்ம சத்ரு நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் 2 நாளாக அவளுக்கு ஆப்ரேஷன். அதனால நம்ம சத்ரு அந்த குழந்தைகிட்ட வந்து மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் தூரத்தில் இருந்த ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர். ஏன் ஃபோட்டோ எடுக்கிறான்னா 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கான்ல, அதனால கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள ஒருத்தர் வராரு. அவர் அந்த கேமராவை பிடிக்க அந்த ரோலை பிச்சு எடுத்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டி அமுச்சு விட்டுறாரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தா நம்ம சத்ருவோட டீச்சர் யாஷிதோ. அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு விரட்டிட்டு நம்ம யஷிதோ சத்ரு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு தெரியுமா? யஷிதோ சார் நீங்களா? நம்ம சத்ரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சார் என்ன பண்ணுறாரு அப்படின்றத மறந்து போய் அந்த சார் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். சார் நீங்கள் என்ன சார் இங்கே என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்னோட குழந்தை, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு கட்சிக்காரா பொண்ணுன்றனால என் மாமனார் கட்சியில் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ நான் அவங்ககிட்ட ஸ்கூல் டீச்சர் இல்லை கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம சத்ரு கோமாவில் இருந்துரு. அவன் கண்ணே முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி இருந்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டுமே விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான். பட் ஸ்டில் அவன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கண்ணை முழிப்பான்னு தெரிஞ்சு
அவன் கோமாவில் படுத்துட்டு இருக்கனால டிசீஸ் எதுவுமே வந்துடக்கூடாது, அவன் ஜாயின்ஸ் எதுவுமே வீக் ஆகிடக்கூடாதுன்னு தினமும் 15 வருஷமாக தினமும் அவங்க அம்மா அவன் உடம்ப மூவ் பண்ணி அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கேஜிஎஃப் படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வரும், தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு. நம்ம அம்மாவோட அன்புக்கு அந்த கடவுளே ஈடாகவே முடியாது, அந்த அளவுக்கு உண்மையானது நம்ம அம்மாவோட அன்பு. ஸோ நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன், அதனால நம்ம சத்துரு அந்த குழந்தைய பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த சாரியுமே அந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. வந்து சத்துரு பார்த்து, சத்துரு எங்கே போகிற? இல்லை சார், இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் தான், சரி அவகிட்ட பேசலான்னு போயிட்டு இருக்கேன். ஓ அவளா, போய் தூங்கிட்டா, வா நம்ம 2 பேரும் போய் ரொம்ப நாள் ஆச்சுல பேசி வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் லிஃப்ட் கிட்ட போய் நிற்கிறாரு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள அப்படியே சத்துருவை தள்ளிட்டு போய் பில்டிங்கோட ரூஃப் டாப்பு கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த சார் ஒரு கதை சொல்றாரு. அது என்ன கதைனா, தம்பி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு 6 எலி கொடுத்தா, அதனால இந்த எலியை பார்த்துக்கலாம் முடியாது, நீ எப்படியாவது இந்த எலியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா. சரியா, நான் அந்த 6 எலியை கொண்டு போய் ஒரு பெரிய ஒயின் பாட்டிலுக்குள்ளே வச்சுட்டேன். கீழே வந்து பக்கெட்டில் ஒரு தண்ணி, அந்த 6 எலியுமே அந்த தண்ணிக்குள்ளே பொத்துன்னு விழுந்துருச்சு. சரியா, எல்லாமே செத்து போச்சு. ஆனால் ஒரே ஒரு எலி மட்டும் செத்த போனத்து மேலே நின்று அந்த உயிருக்காக போராடிட்டு, எப்படா இந்த எலி மட்டும் எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு புரியுதா சத்ரு அந்த கதை, அந்த எலி. ஸோ இப்படி தான் பேசிட்டு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு பழசில் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை அந்த எலி எப்படி தப்பிக்குது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் பழசை எதுவுமே மறக்கல யஷிரோ அப்படின்னு சொல்கிறான். அந்த ஷாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஸோ கைஸ், நம்ம சத்ருக்கு அடிப்பட்டதுனால அவனுக்கு எல்லாமே மெமரி லாஸ் ஆயிடுச்சு. பட் அந்த யஷிரோ கிட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அவன் எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவான்னா, ஹிரோமியோட குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கும், அந்த குழந்தையோட கையை தொட்டதுனால எப்படி நம்ம மாவீரன் படத்துல நம்ம ராம்சரண் காஜல் அகர்வால் கையை தொட்ட உடனே எப்படி அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதோ, அதே மாதிரி நம்ம சத்ருக்கு காயோட குழந்தையோட கையை தொட்ட உடனே பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்ப கரெக்டா நம்ம காயோ, சத்ரு நான் சின்னதுல எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நினைச்சேன், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காதோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ பண்ண ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு குடும்பமே இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சத்ரு அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா நம்ம சத்ரு அவனோட ஃப்ரெண்ட்ஸான கென்யா கூடயோ ஹிரோமி கூடயோ பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனுங்க ரிசோர்ட்டோ வரேன்னு சொன்னா, ஆனா அவளால வர முடியல. உங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? லஞ்ச் காசை நீ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. பட் நீ அவளோட உயிரை காப்பாத்துனேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட மெடிக்கல் செலவை பார்த்துக்கிறதுக்கு ஃபண்டு ரைஸ் பண்றதுக்கு அவள் தான் முன்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலா கேட்கும்போது நம்ம கென்யா கண்டுபிடிச்சா அவனுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு. ஸோ அவன் சத்ரு கிட்ட, சத்ரு உண்மையை சொல்லு, உனக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சு தானே? அவன் எதுவுமே பேசாமல் மண்டையை மட்டும் ஆட்டுறான். எனக்கு தெரியும் சத்ரு, நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், பட் உன்னோட மைண்டும் பாடி இப்போ தான் ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நான் பழசெல்லாம் பேசி திரும்பி உன்னை ஃபீல் பண்ண வைக்க விரும்பலை. பட் இங்கே பாரு, இந்த போராட்டத்தை நீ தனியாக போராட வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். நீங்கள் எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட்டால் ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே பாரு, காசு ஒரு பயங்கரமான இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் பெரிய லாயர் ஆகிட்டேன். ஆனால் தினமும் பார்க்க வந்த நம்ம ஹீரோமி அவனோட ஃப்யூச்சர் வந்துட்டு டாக்டர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவனும் டாக்டர் ஆகிட்டான். அவனுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் யார் அந்த கொலையை பண்ணாங்கன்னு தேடாத நாளே கிடையாது. நாங்கள் சத்ரு, நீ என்னோட ஹீரோ சத்ரு, எங்கள் 2 பேர்த்தோட ஹீரோ. இவ்வளோ பேர்த்தோட உயிரை காப்பாற்றிருக்க. எப்படி நாங்கள் சின்னதில் எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் உன்னை நாங்கள் நம்பணுமோ அதே மாதிரி இப்போவும் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சத்ருக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவனோட பாஸ்ட்ல ஐரின்ற பொண்ணு இதே டைலாக் தான் சொல்லியிருப்பா. என்னன்னா, நான் எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் நான் உன்னை முழுசாக நம்புற சத்ரு அப்படின்ட்டு. அப்போ தான் சத்ருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவனை கண்மூடித்தனமாக நம்புகிற ஆளுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தைரியமாக யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அது யார் அப்படின்னா, அது வேறு யாருமே இல்லை, நம்ம ப்ரொஃபஸர் யஷிரோ தான். அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலோட டாப்பில் நம்ம விக்ரம் வேதாளா வர மாதிரி 2 பேருமே கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் சத்ரு, பொய் சொல்லாத, நான் உன்னை வீல் சேர்லேருந்து தள்ளிட்டு வரும்போது நான் டேப் பண்ணுறதை பார்த்தோம், உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கு, உண்மையை சொல்லு. என்னோட எல்லா பிளானையும் நாசம் பண்ணவன் நீ. அதை யாருன்னு கண்டுபிடிக்கும் போது நீ ஒரு சின்ன பையன் என்னோட பிளானை எல்லாமே நாசம் பண்ணிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே வயிறு எரியுதில்ல. நீ சாக போகிறதுக்கு முன்னாடி கூட என்னோட ஃப்யூச்சர் தெரியும்னு சொன்னல, அது பொய் தானே? என்னம்மா கண்ணு, நான் பேசுகிறதெல்லாம் என்னடா உன் ஃப்ரெண்டு கெனி அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கானா, எங்கே உன் ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை எடுத்து, என்னோடய ஃப்யூச்சரை வந்துட்டு நீ ப்ரெடிக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அதெல்லாம் போய்
இப்போ நீ அதை சொல்லலைன்னா இங்கே பார்த்தியா டிஎம்ஐ கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி அவளை வழக்கமாக இறங்குற குளுக்கோஸை எடுத்து தனியாக வச்சுட்டேன், அது எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. இப்போ நீ சொல்லலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அவள் இறந்துருவோம், அந்த பள்ளியில் மேலே தான் விழுகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வாயை தந்தா மட்டும் நீ எல்லாமே நடந்துருமா? அதுக்கு மேலே ஓவர் பசத்துரும் என் கையில் ஒன்றுமே இல்லை, என்னால் அவளையும் கொல்ல முடியாது, என்னையும் கொல்ல முடியாது, உன்னால எனக்கு சுற்றி இருக்கிற யாரையுமே உன்னால் கொல்ல முடியாது. நான் நினச்சிருந்தா உன்னை அப்பவே போட்டு தள்ளியிருப்பேன்டா, ஏன் நீ கொல்லலை? ஏன்னா நான் தான் உன்னோட துருப்புச்சிட்டு உன் மனசில் இருக்கிற பாரத்தை நிறைக்கிற ஒரு கருவி. ஏன் உன்னால் என்னோட சுற்றி இருக்கிறவங்க யாராலையுமே கொல்ல முடியாது அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சர் நல்லாவே தெரியும். நீ என்னோட ஃப்யூச்சரில் 3 பேத்தையுமே நீ கொன்னுட்ட. ஸோ அதனால தான் உன்னோட ஃப்யூச்சர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் இந்த தடவை நான் அவனை ஜெயிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த யஷிராவை தள்ளி விட்டுட்டு நேரம் கீழே போய் குதிக்க போகிறான். கரெக்டாக அந்த சார் போய் அந்த வீல்காரை பிடிச்சிடுறாரு. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. அவனை பார்த்துக்கிட்டு தான் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது என்னால் எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை விட்டுறாரு. சத்ரு கீழே போய் விழுந்தா உடனே சத்ரு இல்லாத வாழ்க்கையில நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விரிச்சிட்டு கீழே குதிக்க போகும்போது கீழே பார்த்தா ஒரே ஷாக்கு. கீழே பார்த்தா நம்ம கென்யா. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, சத்ரு போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே திரும்பி பார்த்தா தண்ணியில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்குது. அது ஆக்சுவலி உண்மை கைஸ். அது என்னன்னா சத்ரு இவரோட எல்லா மூவி ப்ரிடிக்ட் பண்ணதுனால ஒரு சின்ன பையன் அவரோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு நினச்சி ஒருவேளை சத்ரு தான் அவர் வாழ்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நினச்சி 15 வருஷமாக சத்ருவை நல்லா பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ சத்ருவுக்கு மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் ஆஃப்டர் 15 இயர்ஸ் சத்ரு என்ன வாழ்க்கை வாழணும்னு நினச்சானோ அதே வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் நினச்ச மாதிரி ஒரு பெரிய மாங்காய் கம்பெனியில் ஒரு ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணி நல்ல நல்ல ப்ரொடக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கான். ஸோ அவன் லைஃப்பில் நல்லா போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கெட் டுகெதர் பண்ணி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் கோமா ஸ்டேஜில் போனாலும் நம்ம முன்னாள் காதலியை நம்மளால் மறக்கவே முடியாது. நம்ம ஜெயம் ரவி எப்படி என் முன்னாள் காதலி சொல்லி மிருதன் படத்தில் சுற்றிட்டு இருப்பாரோ அதே மாதிரி நம்ம சத்ரு ராயாவோட ஆந்தாலஜி புக்கை படிச்சுட்டு இருக்கான். ஸோ பாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னன்னா உலகத்திலிருந்து என்னை அடிச்சிருக்கணும், நான் தனியாக வாழணும் அப்படி இப்படி ரொம்ப டிப்ரெஸ்டாக எழுதியிருப்பான். பட் இந்த சத்ரு அப்படின்ற ஒரு கேரக்டர் அவன் லைஃப்குள்ளே வந்ததுனால தான் அவன் லைஃபே மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக எழுதிட்டு இருக்கா. அப்படியே அவன் புக்கு படிச்சுட்டு ரொம்ப பனி பெய்யுது, ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் இருக்க இந்த பிரிட்ஜ் ஞாபகம் இருக்கா, பழைய திருவா இருக்கும்போது இங்கே தான் சத்ருவும் ஐரியும் எப்போவுமே காமன்னு பேசுகிற இடம். அப்போ தான் நினச்சிட்டு இருக்கான் என்னடா ரொம்ப வருஷமாக நமக்கு இந்த ரிவைவல் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் கரெக்டாக அவன் காலுக்கு கீழே அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை கச்ச அப்படின்னு ஒரு இவன் கையை இப்படி வச்சு இதை ஐரி வைக்கிற சிம்பிள் அப்படி வச்சு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து சத்ருவை யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவன் கையை இப்படி வைக்கும் போது கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை போகுது. இவன் ஷாக்காக யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கவங்க நேராக சத்ருக்கிட்ட ஓடிங்கிறாங்க. அம்மா பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் பார்த்தா நம்ம ஹைரி அவளை பார்த்த உடனே நம்ம சத்து ரொம்ப இமோஷனலாக அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்குது. அதோட இந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், காலம் ஒருவனை வீரனாக்கிய கதை தான். ஸோ சத்துருக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாவது செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இத்துடன் இந்த கதை இங்கோடு முடிவடைகிறது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஸோ இன்னொரு ஃபண்டாஸ்டிக்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ், வி ஹாவ் a limited time. Thank you.